ஃபார்ம்ல சர்வீஸ் இன்ஜினியராகவும் ஜாயின் பண்றாருங்க. 2003ல ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக ஒரு வெக்கேஷன் போடலாமே டிசைட் பண்ணிட்டு பெங்களூருக்கு வராரு. ஆனா அப்ப அவருக்கு தெரியாதுங்க, அவர் லைஃபோட டர்னிங் பாயிண்டோட பிகினிங் அங்கேதான் இருக்கு அப்படிங்கிறது. வரப்போ அவரோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கேட் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல இவங்களுக்கு மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் நல்லா வருங்கிற காரணத்தினால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள கொஞ்சம் சொல்லி கொடுக்க சொல்லி கேக்குறாருங்க. இவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொல்லி கொடுக்கறப்போ இவர் ஒரு விஷயம் டிசைட் பண்றாரு, நம்மளும் ஏன் சும்மா போய் ஒரு கேட் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு. எக்ஸாம் எழுதுறாங்க எல்லாருமே, ரிசல்ட்டும் வருது. மோஸ்ட்லி இவரோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிளியர் பண்றாங்க அண்ட் இவரும் கிளியர் பண்றாரு. ஆனா நம்ம அதுல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் கேட்ட 100% மார்க்கோட கிளியர் பண்றாருங்க. இவர் ரொம்ப சர்ப்ரைஸ்டா ஃபீல் பண்றாரு. அப்ப டிசைட் பண்றாரு அடுத்த கேட் எக்ஸாமும் நம்ம போய் எழுதலாம் அப்படிங்கிறது. அடுத்த கேட் எக்ஸாம் போய் எழுதுறாரு, ரிசல்ட் வருது அண்ட் திரும்பியும் 100%ஓட கிளியர் பண்றாருங்க. இப்ப நம்மள செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல, 3வது தடவையும் கேட் எக்ஸாம் எழுதணும்னு முடிவு பண்றாரு. ஆனா இந்த தடவை ஒரு லைன் கூட ப்ரிப்பேர் பண்ணாம நம்ம போலாம்னு டிசைட் பண்றாருங்க. அவர் இந்த தடவை போய் கேட் எக்ஸாம் எழுதுறாரு. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லீங்களா, தேர்ட் டைம் சர்ப்ரைஸே இல்ல, இந்த தடவையும் 100% மார்க்கோட கிளியர் பண்றாருங்க. 3 ஐஐஎம் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாலும் அவர் ஐஐஎம்ல போய் ஜாயின் பண்ணாம அவர் வேற ஒரு லைஃப் டெசிஷன் எடுக்கிறாருங்க. இந்த மாதிரி கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஒரு டியூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவரோட வேலையில இருந்து வெளியில வந்து ஒரு டெரஸ்ல கேட்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றாருங்க. அவர் சொல்லிக் கொடுத்த விதத்தை பார்த்து டெரஸ் ரூமா மாறிச்சு அண்ட் ரூம் ஒரு வைடர் ஆடியன்ஸோட ஆடிட்டோரியமா மாறிச்சு. அதுக்கப்புறம் பெங்களூருங்கிற ஒரு சிட்டில மட்டும் இருந்த இந்த லேர்னிங் சென்டர் 9 சிட்டியா டிரான்ஸ்பர் ஆச்சு. இவர் வாரத்துல அதாவது 7 நாள்ல 9 சிட்டிக்கும் போய் டிராவல் பண்ணி கேட் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறமா அது வீடியோ ஃபார்மேட்ல மாத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ 2011ல அவங்க ஒரு விஷயம் டிசைட் பண்றாங்க. இது ஒரு சின்ன ஆடியன்ஸ், ஒரு சின்ன கொஞ்சமான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் போய் சேருது. நம்ம ஆஃப்லைன்ல இருந்து ஆன்லைனுக்கு ஜம்ப் பண்ணோம்னா வைடர் ஆடியன்ஸ், வைடர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆவாங்க, பெரிய அளவுல எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத டிசைட் பண்ணி ஆஃப்லைன்ல இருந்த இந்த லேர்னிங் சென்டரை ஆன்லைன் லேர்னிங் ஆப்பா மாத்தி கொண்டுட்டு வராங்க. அண்ட் இப்போ 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டுக்கான எக்ஸாம்ஸ், ஜிஆர்இ, ஜிமேட் அப்படின்னு எல்லா லேர்னிங் ப்ராடக்ட்ஸும் அதுல அவைலபிளா இருக்குங்க. சோ ஒரு கம்பெனி 15 வருஷத்துல ஆஃப்லைன் லேர்னிங் இன்ஸ்டிடியூட்டா இருந்து ஆன்லைன் லேர்னிங் இன்ஸ்டிடியூட்டா மாறி 1.5 crores யூசரோட 9 lakhs paid customers-ஓட அண்ட் மார்க்கெட் வேல்யூ $8 billion இருக்கிற அந்த கம்பெனிக்கு நம்ம ஃபேஸ்புக்கோட ஓனர் மார்க் ஜக்கர்பர்க் $50 million ஃபண்ட் கொடுத்திருக்காருங்க. அவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் தாங்க மிஸ்டர் பைஜு ரவீந்திரன், ஓனர் ஆஃப் பைஜூஸ், தி பைஜூஸ் லேர்னிங் ஆப். இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, என்னன்னு பாத்தீங்கன்னா வில் பவர் அண்ட் தி பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்ததுன்னா நம்மனால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தாங்க. நன்றி. தேங்க்யூ சௌந்தர்யா, தேங்க்யூ. இன்று நமது ரோட்டாபஸ் 20வது கூட்டத்துக்கு பங்கேற்றுள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்டி, ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட் டவுன், ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம், ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் வெஸ்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் ஜெம்ஸ் இன்னோவேட்டர்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் மணப்பாறை வெஸ்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்குடி ஒண்டர்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி, ரோட்டரி கிளப் ஆஃப் திருவண்ணாமலை, ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி சங்கங்களின் தலைவர் மற்றும் செயலாளரை வருக வருகவென்று வரவேற்கின்றோம். அடுத்து சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாடிலிருந்து ரோட்டரியன் தினேஷ் பாபு அவர்கள். Good evening, everyone. Mr. Kumar Vembu, the founder and CEO of GoFrugal, and he also co-founded Zoho Corporation and was the president of and CEO of the company from its inception since the end of 2004. He has 30 years of experience in the software industry in various domains and functions. He has been an entrepreneur for close to 25 years now. Earlier in his career, Kumar has worked in the USA for Qualcomm and Intel Corporation, and in India for HCL, Hewlett Packard and TNet Group. Kumar completed his BE Electronics and Communication from Alappa Chettiar College of Engineering and Technology, Karaikudi. With these few words, I like to introduce Mr. Kumar Vembu, who is going to give the present the topic, starting afresh, preparing for the new normal. Thank you, everyone. Thank you, friends. இன்று நமது சிறப்பு விருந்தினராக வந்துள்ள மாவட்டம்
2981 ஆளுநர் மரியாதைக்குரிய ரொட்டேரியன் பாலாஜி பாபு அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். Good evening to all. இந்த ரோட்டா பஸ் என்ற ரோட்டரி பிசினஸ் ஸ்கூல் என்ற இந்த சிறப்பான ஒரு அமைப்பு இந்த பேண்டமிக் நேரத்தில் சுமார் 20வது கூட்டத்தை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கிறார். ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 6 டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த 10 ரோட்டரி சங்கங்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட் டவுன், ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம், ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் வெஸ்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ஜெம் இனோவேட்டர்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் மணப்பாறை வெஸ்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி, ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்குடி வண்டர்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் திருவண்ணாமலை, ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி, இந்த சங்கங்களை சேர்ந்த அதன் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தையும் மற்றும் இந்த விழாவில் இந்த சிறந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள அனைத்து ரோட்டரியன்ஸுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் சிறப்பாக பிரேயர் கூறி வரவேற்புரை மற்றும் கூறிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ஜெம்ஸ் பிரசிடென்ட் முருகானந்தம், போர்வே டெஸ்ட் கூறிய திண்டுக்கல் வெஸ்ட் ரொட்டேரியன் சுந்தரேசன், வெல்கம் அட்ரஸ் கூறிய ஆர்சிபி கேலக்சி பிரசிடென்ட் ரொட்டேரியன் தயானந்தன் மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற எனது நெருங்கிய நண்பர்களான திருச்சி ரொட்டேரியன் செல்வகுமார், ராமநாதபுரத்தை சேர்ந்த ரொட்டேரியன் தினேஷ் பாபு, பாண்டிச்சேரியை சேர்ந்த எங்களது மாவட்டத்தின் சிறந்த ஒரு பங்களிப்பாளராக உள்ள ரொட்டேரியன் சுந்தர், சேலத்தை சேர்ந்த ரொட்டேரியன் தேவசனாபதி, கொழும்பு ரொட்டேரியன் தினேஷ், கோவையை சேர்ந்த ரொட்டேரியன் மாருதி, திருப்பத்தூர் ரொட்டேரியன் ரவிக்குமார் மற்றும் ரொட்டேரியன் பிரபுகுமார் ஆகிய இந்த சிறப்பான சேவை இந்த நேரத்தில் அனைத்து ரோட்டி நண்பர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கடமையாக உள்ளது. நான் ஒரு வாட்டி சென்னை டயபிட்டிஸ் மோகன் டயபிட்டிஸ் சென்டர் மோகன் அவர்களுடைய ஸ்பீச் ஒண்ணு கேட்டுருந்தேன். அப்ப அவர் ஒரு வாட்டி ஒரு கருத்தை சொன்னாரு. அதாவது அவர்கிட்ட ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு சுகர் பேஷண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரெகுலரா மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இவர்கிட்ட செக்அப் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அவரு ரெகுலரா அவருக்கு கண்ட்ரோல்ல இருந்துட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இவர் கொடுக்குற டேப்லெட் அவருக்கு அந்த மெடிசன் கண்ட்ரோலே இல்லை. அதாவது அவரோட சுகர் வேல்யூ ஹையா போயிட்டு இருக்கு. அவர் மற்றபடி அந்த டேப்லெட்டை கரெக்டா எடுக்கிறாரு, எக்ஸசைஸ் பண்றாரு, ஃபுட்டு ஹேபிட்டா கரெக்டா வச்சிருக்காரு. ஆனா அந்த 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அவரு தொடர்ந்து அதே மாதிரி செய்யற அதே மாத்திரை தான் கொடுக்குறாங்க. பட் ஈஸியா கண்ட்ரோலா வந்துடுறாரு. அது என்ன அப்படின்னு அவர் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அந்த அந்த பிசினஸ் அந்த நடுத்தர வயதுள்ள அந்த பிசினஸ் மேன் ஒரு ஷேர் மார்க்கெட்ல இருந்திருக்காரு. அந்த 6 மாச காலத்துல அந்த ஷேர் மார்க்கெட்ல அவருக்கு ஹெவி பிசினஸ்ல அடி ஷேர் மார்க்கெட்டு மேலையும் கீழையும் கடுமையா போய் ஷேர் மார்க்கெட் இறங்கிருக்கு. அதனால அவரோட உடல்நலம் அந்த சுகர் அந்த டயபெட்டிக்ஸ் அளவு மிகப்பெரிய அளவுல உடல் நலத்தை பாதிக்கிறது. எனவே இந்த காலகட்டத்துல இந்த பேண்டமிக் நேரத்துல நம்மளுடைய பிசினஸ் சரியில்லைன்னு என்றால் நம்முடைய உடல்நலம் மற்றும் நம்ம மனநலம் அனைத்துமே மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபியூச்சர் இந்த கோவியாடுக்கு முன் மற்றும் கோவியாடுக்கு பின் அப்படின்னு ஒரு 2 விஷயத்த நம்ம இப்ப எடுக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கோம். எந்த பிசினஸ் போனாலுமே ஒண்ணுமே இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து எப்படி இதை கொண்டு போறது, இது ட்ரைவல் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கஷ்டகால நேரத்துல இருக்கும். இந்த நேரத்துல ஒரு சிறப்பான இதே மாதிரி கூட்டத்தை நடத்தி நல்ல பிசினஸ்மேன், சாதாரணமா நல்ல ஸ்பீக்கர்ஸ் நிறைய கிடைப்பாங்க, பேச்சாளர்கள் வருவாங்க. நாங்க பார்த்திருக்கோம் ரோட்டில நிறைய ஸ்பீக்கர்ஸ் கூப்பிடுறோம். ஆனா அவங்க பேச மட்டும் செய்வாங்க, செயல்ல செய்ய மாட்டாங்க. பட் பிசினஸ்ல இருக்கிறவங்க they will get experience. அவங்க செயல்ல செய்யறத மட்டும்தான் சொல்லுவாங்க, அதிகமா பேச மாட்டாங்க. பேசுறது நிச்சயமா மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். அந்த வகையில இந்த ரோட்டா பஸ் சிறப்பான ஒரு ரோட்டியில சேவை செஞ்சுட்டு வராங்க. இந்த நம்ம ரோட்டில ஆரம்பி ரோட்டரி மீன் பிசினஸ் என்ற ஒரு குரூப் இருக்கு. அடுத்ததா இந்த ரோட்டா பஸ் என்ற குரூப் கூட பிசினஸ் ஸ்கூல், இது அடுத்த காலகட்டத்துல இதே இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகி
இன்டர்நேஷனல் லெவல்ல இது நிச்சயமாக விரிவடையணும் கூறி வாழ்த்துக்கள் கூறி இந்த நேரத்தில் இந்த சிறப்பான தருணத்தில் உங்களை எல்லாம் சந்தித்தல் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ரோட்டரி என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு இணைப்பு பாலம் தான். அதன் உறுப்பினர்கள் உலக அளவில் இந்த சமூகத்திலே இணைக்கிறது. வாழ்நாளில் கிடைத்த இந்த அற்புத நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நாம் பெரிய அளவில் சாதனை புரிய நாம் நிச்சயமாக முயல வேண்டும். சிறப்பான மனிதர்கள் நிறைந்த இந்த ரோட்டரியில் உலக அளவில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்த என்ன செய்வோம், என்ன செய்துள்ளோம் என்று உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை ஒவ்வொருத்தரும் எழுப்பிக் கொள்ள வேண்டும். ரோட்டரி உலகுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்றால் அழகான மனம் கொண்ட நல்ல மனிதர்கள் உலகினை இழைத்ததுதான். ஓர் உலகம், ஓர் மனிதர் குலம், ஒன் வேர்ல்டு ஒன் ஹியூமனிட்டி என்ற அற்புதமான தத்துவத்தை உலகுக்கு ரோட்டரி கொடுத்து கொண்டிருக்கிறது. மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா ரிலிஜியஸ் வேற, நேஷனாலிட்டி வேற, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தங்க பிரிக்கிறது. ஆனா ரோட்டரி மட்டும்தான் அமைதி, ஹியூமனிட்டி என்ற அற்புதமான ஒரு உலகத்தை ஒன்றிணைக்கின்ற ஒரு இயக்கமாக உள்ளது. ஆனா இந்த நேரத்துல பாருங்க, இதுவரைக்கும் உலகம் வேளாண் புரட்சி, தொழில் புரட்சி இந்த பல புரட்சிகளை பார்த்திருக்கோம். ஆனா இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுக்கும் ஏற்படுத்தியது நெருக்கடியில நமக்கு உள்ள ஒரே வாய்ப்பு இனிமே அந்த டிஜிட்டல் புரட்சி தான். ரோட்டரியில இப்ப பாத்தீங்கன்னா நாங்க 2981ல மட்டும் இல்ல, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே பெட்செட்ஸ் ட்ரைனிங் தான் மேனுவலா முடிச்சோம். பாக்கி எல்லாமே ஆன்லைன்ல ஜூம்லயோ இல்ல வேற வகையிலயோ நம்ம டிஜிட்டல் தான் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். நீங்க டிஜிட்டல் மீட்டிங் உங்க முன்னாடி ஒரு 300 பேர் இன்னைக்கு இருக்காங்கன்னா, நீங்க அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு வெளியில போயிட்டீங்கன்னா ரூம் வெறுமையாயிடுது. அந்த அளவுக்கு டிஜிட்டல் புரட்சியில ஒரு நேரத்துல நாம் மிகப்பெரிய அளவுல எல்லாரையும் சந்திக்கிறோம், ஒரு நேரத்துல தனிமையில் இருப்பதையும் உணர்றோம். இந்த டிஜிட்டல் புரட்சி தான் இனிமேல் உலகத்தை மாற்றும். இதில் எந்த நாடு முன்னேறி வருகிறது என்பதை மிக மிக இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், FANG, FAANG. இந்த FANGங்கிறது ஃபேஸ்புக், அமேசான், ஆப்பிள், நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் கூகுள். அமெரிக்காவில் இந்த 5 பிராண்டும் மிக மிக பெரிய வல்லமை உள்ளவர். சந்தை மதிப்பில் சுமார் உலக சந்தை மதிப்பில் $5 பில்லியன், அதாவது 3.75 லட்சம் கோடி மதிப்புகள் கொண்ட இந்த 5 தான் இந்த உலகை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய இதா இருக்கு. நம்ம இந்தியாவில் தேசிய பங்கு சந்தையில் பட்டியலிடக்கூடிய பங்குகளின் மொத்த மதிப்பு என்னவென்றால் 1,10,000 கோடி மதிப்பு தான். ஆனால் நாம் இந்த 5 நிறுவனங்களும் 3,75,00,000 கோடி கிட்டத்தட்ட பங்கு மதிப்புள்ள நிறுவனங்கள். இதிலிருந்தே நமக்கெல்லாம் புரியும் டிஜிட்டல் பவர் என்றால் என்ன, டிஜிட்டல் உலகம் எப்படி இருக்கும் என்று மிக இந்த ஒரு சிறப்பான ஒரு நேரத்தை மாற்றத்தை உருவாக்க இந்த பிசினஸ் ஸ்கூல் சிறப்பாக காமிச்சிட்டு இருக்கு. இன்றைய தினம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகிற எங்களுடைய 2981 மாவட்டத்தை சேர்ந்த குமார் வேம்பு, கும்பகோணத்தை சேர்ந்தவர் என்று கூறினார்கள். கோஃபுருக்கல் CEO. அவர் டிஜிட்டல் உலகத்தை பற்றி நிச்சயமாக நம்மை விட சிறப்பாக செய்திகளை அவர் கூறுவார் என்று கூறுகிறேன். ஒரே ஒரு செய்தி, நான் படித்த செய்தியை மட்டும் கூறிவிட்டு இந்த அற்புதமான இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து விலகலாம் என்று நினைக்கிறேன். 1989 ஆர்மீனியா தேசம், ஆர்மீனியா என்ற ஒரு நாட்டிலே நிலநடுக்கம் ஏற்படுகிறது. 8.2 ரிக்டர் அந்த நிலநடுக்கம் நடக்கிறது. 4 நிமிட நேரம் சுமார் 30,000 உயிர்களை பலி கொண்டு விடுகிறது. 4 நிமிடம் நேரம் நடைபெற்ற அந்த இதுல அந்த நேரத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை தனது மனைவியை வீட்டிலிருந்து வெளியே பத்திரமாக கொண்டு வந்து விட்டுவிட்டு ரோட்டில் விட்டுவிட்டு மகன் படித்த பள்ளிக்கு செல்கிறார். காலையில் கொண்டு விட்ட மகன் படித்த பள்ளிக்கு செல்கிறார். அங்கு காலையில் மிகப்பெரிய கட்டிடமாக இருந்த பள்ளிக்கூடம் தரைமட்டமாக அங்கே காட்டிருக்கிறது. அவருக்கு ஒன்று மட்டும் ஞாபகம் வருகிறது, மகனுக்கு கொடுத்த உறுதிமொழி மட்டும் நடந்தது ஞாபகம் வருகிறது. என்ன நடந்தாலும் சரி, நான் நிச்சயம் இந்த உலகத்தில் உனக்காக இருப்பேன் என்று மகனுக்கு கொடுத்த உறுதிமொழி அவருக்கு ஞாபகம் வருகிறது. அவருக்கு அந்த நேரத்தில் ஒன்றுமே புரியவில்லை. அந்த கட்டிடம் இடிந்து கிடக்கிறது. அந்த கட்டிடத்தில் சுற்றி வந்து ஓடி தன் மகன் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் உள்ள கிளாஸ் ரூம், பள்ளி கட்டிட அறைக்கு அவர் ஓடி செல்கிறார். அந்த மூலையில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர் கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு, அவன் எப்போதும் போற இடத்துக்கு போய் நின்றுட்டு
அந்த இடத்த பாக்குறார். வெறும் கட்டிட குவியலா இருக்கு. அவர் அப்படின்னு அந்த நேரத்துல போய் கிட்ட போய் உட்கார்ந்து அந்த கல்லுகளை பிரட்டி போடுறதுக்கு ஒவ்வொன்னா பிரட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப அங்க சுத்தி இருந்த மத்தவங்க எல்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மகனே மகளேன்னு கத்திக்கிட்டு எல்லாருமே முடியாறாங்க. முடியாந்து அவங்கவுங்க மகளையும் மகனை பார்த்து பிரட்டி போட்டு எடுக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்க ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, இதெல்லாம் ஒதுங்கி வாப்பா, இது நம்ம செய்ய வேண்டிய வேலை இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரொம்ப டூ லேட்டு, எல்லாம் ஆண்டவன் கையால் தான் இருக்கு, நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் அவரை தடுக்கிறார். ஆனா அவர் ஒவ்வொருத்தையும் என்ன கேட்டாரு அப்படி கேட்டீங்கன்னா, எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவர் உடனே மறுபடியும் அந்த இடத்த அவன் பையன் இருந்த ஸ்கூல் இருக்க கட்டடத்தை அந்த இடிஞ்சு விழுந்த அறையை நோண்டிக்கிட்டே இருக்க, நோண்டி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு சிலர் ஹெல்ப் செய்யறாங்க. அந்த நேரத்துல தீயணைப்பு நேரம் வண்டி வருது. அவரை விளக்கிட்டு நீங்க ஒதுங்கி போங்க, நாங்க பாத்துக்கிறோம், இங்க தீப்பெட்டி எல்லாம் எரியிற ஒரு இது இருக்கு, எலக்ட்ரிக்கல் ஃபயர் எல்லாம் இருக்கு, அதனால ஒதுங்கி போறோம். அப்பயும் அவர் என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு உதவி பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவர் மேலேயும் அவர் அந்த இடத்த நோண்டிட்டு இருக்கார். பக்கத்துல அந்த தீயணைப்பு வீரர்களும் அவருக்கு உதவி செய்யறாங்க. தைரியமா அவர் தொடர்ந்து நோண்டிக்கிட்டே இருக்கார். 8 மணி ஆகுது, 12 மணி நேரம் ஆகுது, 24 மணி நேரம் ஆகுது. ஆனா ஒண்ணுமே முடிவல்ல. கடைசியா 36 மணி ஆயிடுச்சு. அதாவது ஒன்றரை நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அடுத்த 38வது மணி நேரம் அவர் நோண்டும் போது தன்னுடைய மகனுடைய குரல் அவருக்கு அங்க கேட்குது. அந்த குரல், அவன் கத்துற குரல் கேட்ட உடனே அவர் கதறிட்டு ஐயோ ஆர்மெண்ட், அவனோட பேர் ஆர்மெண்ட் அப்படின்னு கூப்பிடுறார். உடனே அவன் அப்பா நான் தான் இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்றான். அப்ப அந்த பையன் சொல்றான், அப்பா நான் மட்டும் இல்ல, என்னோட இங்க ஒரு 14 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அவன் கிளாஸ்ல 33 பேர் இருந்திருக்காங்க. 14 பேர் ஒரு முக்கோணம் போல ஒரு அறையில என்ன இருந்திருக்கு, ஒரு சாஞ்சி ஓரமா உந்த இடத்துல குறுக்க இருக்கிற இடத்துல அவங்கள தப்பிச்சு உட்கார்ந்துருக்கான். அப்ப அவன் சொல்றான், என்ன நடந்தாலும் சரி நான் உனக்கா இருப்பேன்னு சொன்னதை நான் இந்த மாணவர்கள் எல்லாம் சொன்னேன், நீ நிச்சயம் வந்துருவான்னு தெரியும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் நீ அழைச்சிட்டு போ, நான் கடைசியா வரேன்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் காப்பாத்திட்டு. அதனால நம்ம ரோட்டரிக்கு இந்த காலகட்டத்துல நம்ம என்ன நடந்தாலும் சரி, இந்த கோவிட் நேரத்துல இந்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றது. அந்த கடமைகளை நாம் இன்றும் செய்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு சேவையாற்ற நாம் என்றும் தயாராகும். இதே மாதிரி கோவிட் மற்றும் பெருந்துயரங்களில் ரோட்டரி மிக சிறப்பான பணியினை செய்து வருகிறது. அந்த பணி மேலும் மேலும் சிறக்க ரோட்டேரியன் ஆகிய நாம் நிச்சயமாக சிறந்த முறையில் செயல்படுவோம் என்று கூறி, உலகத்தில் மனித குலத்தில் அமைதியான வாழ்க்கைக்கு வாழ நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ டு ஆல். நன்றி மாவட்ட ஆளுநர் அவர்களே. We would like to recognize the presence of past district governor Rotarian Govindarajan from 2981, past district governor Ravindran Velayudham from 2982, and our own past district governor Rotarian RVN Kannan from 3000, and district governor nominee from RA district 3212, our lovable Idem Muthu Annachi. Thank you. Time for special guest. Sir Kumar sir, good evening. மாலை வணக்கம் அனைவருக்கும். மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். முதலில் என்னை உங்கள் கூட்டத்துக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அவர் நம்ம ரொட்டேரியன் பாலாஜி பாபு சார் ரொம்ப நல்லா ஒரு 2-3 கதையெல்லாம் சொன்னாரு. எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான கதைகளா இருந்தது. அதனால நானும் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனோட இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லி நான் பேச வேண்டிய டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அதாவது நான் உங்ககிட்ட ஒரு 30 நிமிஷமாவது இப்போ ஸ்டார்டிங் அஃப்ரெஷ், புதிதாக தொடங்குவோம் அப்படின்றத பத்தி. ஏன்னா இப்போ ஒரு கோவிட்டுக்கு அப்புறம் ஒரு நியூ நார்மல் இருக்கும், ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட்னு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவர் நம்ம ரொட்டேரியன் பாலாஜி பாபு சார் ரொம்ப தெளிவாகவே சொன்னாரு. அதுக்கு நம்ம எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கிறது
என்ன செய்யலாம். அவரும் வந்து எப்படி, நான் அவரை பார்த்ததே இல்லை, பேசினதே இல்லை, ஆனா அவரும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பேசி நான் என்ன பேசுறதா இருந்தேனோ அதை அவரே ஒரு எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி அவருக்கு. அதை ஒரு சின்ன கதையோட அதுக்கப்புறம் அது ஏன் எப்படி நம்ம செய்யலான்றத பத்தியும் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ நம்மள நிறைய பேர் வந்து இந்த தவளை வந்து தண்ணியில விழுந்து அது தண்ணி சூடாயிட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்ற கதையை வந்து கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு தவளை வந்து தண்ணிக்குள்ள விழுந்துடுது. அந்த பாத்திரம் வந்து அப்பதான் சூடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பாத்திரம் வந்து தவளை கொஞ்சம் சூடான உடனே தவளைக்கு நல்லா வெது வெதுன்னு இருக்குது. தவளைக்கு நல்லா தூக்கம் வருது, அது தண்ணியிலேயே தூங்கிடுது. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா சூடாகுது. அது நல்லா சூடாகி இது சூட்டுல எழுந்துக்கிறதே பாத்தீங்கன்னா உடம்புல இருந்து வந்து எல்லா தண்ணியும் அதுக்கு டீஹைட்ரேட் ஆயிடுது. அதனால அந்த தவளையினால வந்து குதிச்சு தப்பிக்க முடியல. அந்த தவளை வந்து உங்களுக்கு தண்ணியில சுடு தண்ணியில இறந்துடுது. அந்த மாதிரி ஒரு கதை கேட்டிருப்பீங்க. அதே வந்து தவளை வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில போய் விழுந்தது அப்படின்னா அது உடனேயே ஜம்ப் பண்ணி வெளியில விழுந்து தப்பிச்சிடுது. அத மாதிரி இப்போ நீங்க இந்த கதை வந்து நம்ம எல்லாருக்குமே பிசினஸ் மேனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. ஏன்னா இதுல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய படிப்பினை இருக்கு இந்த கதையில. என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வந்து நிறைய சமுதாய மாற்றங்களும் சரி, தொழில்நுட்ப மாற்றங்களும் சரி, ஒரு ஒரு கலாச்சார மாற்றங்கள், இத மாதிரி எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்தப்போ ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்த உடனே ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டிக்டாக் எல்லாம் வர்றதே ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சது. அத மாதிரி சமுதாய மாற்றங்கள், ஒரு பிசினஸ்ல கல்ச்சரல் மாற்றங்கள், அத மாதிரி இப்ப நம்ம பொருள்களை எப்படி வாங்குறோம், எப்படி விற்கிறோம், அது மாதிரி பிசினஸ்ல இருக்கிற மாற்றங்கள்லாம் வந்து நிறைய நம்மளுக்கு நடந்துட்டே இருந்தது. அப்போ நம்மள மாதிரி இருக்கிற பிசினஸ்மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மெதுவா குதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில இருக்கிற தவளை மாதிரி. ஏன்னா முதல்ல இது மாற்றம் ஆரம்பிக்கிறதே வந்து நமக்கு சுகமா இருந்தது. நம்ம அப்படியே அதுல ஏன்னா பிசினஸ் கொஞ்சம் அதிகமா வரா மாதிரி இருக்கு, ஈஸியா வரா மாதிரி இருக்குன்னு அந்த சுகத்துக்கு நம்ம பழகிக்கிறோம். அப்படியே தண்ணி சூடாக சூடாக நமக்கு நம்ம வெளியில குதிக்கலான்றதே நம்ம உடம்புல எனர்ஜி இல்ல மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கோவிட் மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டூலை வந்து வேகமா அடாப்ட் பண்ணணும், சமுதாயத்துல இருக்கிற எல்லாருமே அடாப்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் முன்னாடி நாங்க போயிட்டு நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்க, நெட்ல பண்ணுங்க, ஆன்லைன்ல பண்ணுங்க அப்படின்னா, நான் படிக்கல தம்பி, எனக்கு கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்த தெரியாது தம்பி, அத மாதிரி எல்லாம் எங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே கத்துக்கிட்டாங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து இந்த நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்றாங்க. நமக்கு ஒரு அவசிய தேவை வர்றதே நம்ம எல்லாத்தையும் வேகமா கத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. எல்லா கடைக்காரங்களுமே வாட்ஸ்அப்ல ஆர்டர் எடுக்க கத்துக்கிட்டாங்க. எல்லாருமே வாட்ஸ்அப்ல பொருளை போட்டோ எடுத்து போட்டு அனுப்புறதுக்கு கத்துக்கிட்டாங்க. எல்லாருமே டெலிவரி கொடுக்கறத ஒரு பழக்கமா வச்சுட்டாங்க. டிஜிட்டல் பேமெண்ட் அக்செப்ட் பண்றத ஒரு இதுவாகிட்டாங்க. அது மாதிரி அப்போ நம்மளுக்கு இந்த கோவிட் சிச்சுவேஷன் எப்படி ஆயிருக்குன்னா, ஒரு தவளையை எடுத்து கொதிக்கிற தண்ணியில போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்போ இது வந்து நிறைய தவளை வந்து அந்த ஸ்லோவா ஒரு சூடாகிட்டு இருக்கிற தண்ணியில இருக்கிறதே அது இறந்துரும் அப்படின்றதுல இருந்து இப்போ கொதிக்கிற தண்ணியில விழுந்த தவளையா நம்ம இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம வெளியில குதிச்சு வேகமா இதுல இருந்து குழைச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து, ஏன்னா நம்ம எல்லாரும் மாற்றத்தை வேகமா போகி அந்த மாற்றத்தை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாற்றத்தை நம்ம வந்து பழகிட்டு அந்த மாறுன சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கணும்ன்றதுக்கு நம்ம பழகிக்கிறோம். அது வந்து இப்ப வேகமா நடந்திருக்கு. அதனால ஒரு பக்கம் கோவிட்னால நமக்கு பெரிய இழப்புகள், எதிர்பாராத விதமான சந்தர்ப்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது, சில பேருக்கு வந்து அது வந்து ரொம்ப சீரியஸான இல்னஸா மாறிடுது, இல்ல நம்ம அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலுமே ஒரு பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இத வந்து ஒரு சுடு தண்ணியில விழுந்த தவளை மாதிரி நம்ம வெளியில குதிச்சு தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல
மோட்டிவேஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இத மாதிரி நம்ம வந்து நம்மள மாத்திக்கணும். எதிர்காலம் இந்த போஸ்ட் கோவிட் இதுல வந்து ஒரு சிறந்த முறையில பிசினஸ் பண்ணணும், நீண்ட நாளைக்கு பிசினஸ் பண்ணணும், லாபகரமா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்றது வந்து கண்டிப்பான விஷயம். அப்போ நம்ம அந்த மாற்றங்கள் என்னென்னலாம் செய்வோம்? ஏன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றதே வந்து மாற்றங்கள் டிஜிட்டலா ஆகிறதுக்கு நம்ம என்ன மாற்றங்களை கொண்டு வர போறோம் அப்படின்றதுதான். இப்ப நம்மள நிறைய பேருக்கு வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா இது ஏதோ ஒரு பெரிய விஷயம், இது வந்து ஒரு பெரிய கம்பெனிகளுக்கு தான், இது நமக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா அது வந்து அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அது ஆக்சுவலா வந்து இப்போ மொபைல் போன் வந்தப்போ பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஏற்கனவே வந்து பெரிய பெரிய பிசினஸ் மேனுக்கெல்லாம் வீட்டுலயும் சரி ஆபீஸ்லயும் சரி போன் இருந்தது. ஒரு சின்ன லெவல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் அவங்கள்ட்ட போன் இல்ல. அதே மாதிரி இந்த பெரிய பிசினஸ் மேன்லாம் வந்து ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க இல்ல வீட்டுல இருப்பாங்கன்னு இருந்தது. சின்ன லெவல்ல பிசினஸ் பண்றவங்க தான் நிறைய மார்க்கெட்ல அலையணும்னு இருந்தது. அப்போ மொபைல் வந்தப்ப பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸை விட அது சின்ன பிசினஸ் காரங்களுக்கு தான் நிறைய உதவி செஞ்சது. அப்படின்னா மொபைல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அயன் பண்ணி இஸ்திரி பண்ணி கொடுக்கறவரு, ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் பண்றவரு, ஒரு பிளம்பர், ஒரு எலக்ட்ரீஷியன், அந்த மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தான் வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களால நிறைய வேலைகள் செய்ய முடிஞ்சு வருமானத்தை நிறைய பெருக்க முடிஞ்சது. அத மாதிரி தான் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து பெரிய கம்பெனிகளை விட சின்ன பிசினஸ், தனியா பிசினஸ் செய்யறவங்க, ஒரு ஓரளவுக்கு ரொம்ப பெரிய பிசினஸ் இல்லாதவங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது. அப்போ நம்ம வந்து இது என்னன்றத புரிஞ்சுட்டு இதை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு வழி வகுத்து அதுபடி செய்தோம் அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கிற பிசினஸ் மனுக்கு தான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து நமக்காகவே வந்த ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நமக்கு அவ்வளோ ஒரு அது வந்து ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்து நம்மள பிசினஸ்ல நல்லா அதாவது சர்வைவ் மட்டும் இல்லாம நல்லா வளர்றதுக்கு, நிம்மதியா வாழறதுக்கு, சந்தோஷமா வாழறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உதவி பண்ணலாம். அப்ப அப்படின்னா இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது என்ன அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு வரும். இப்போ ஒரு ரெண்டு உதாரணம் எடுத்துப்போம். நம்ம வந்து கம்ப்யூட்டரைசேஷன் வந்து பேங்க்ல எல்லாம் நடந்தது. நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு வந்து கம்ப்யூட்டரைசேஷன் பேங்க்ல எப்படி நடந்தது அப்படின்றது ஞாபகம் இருக்கும். அப்ப வந்து நிறைய யூனியன்ஸ் எல்லாம் கூட பேங்க்ல கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணக்கூடாது, கம்ப்யூட்டரைஸ் பண்ணுனா வேலை நிறைய பேருக்கு பறி போகும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் எல்லாம் நடந்தது. பேங்க் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்றதே பாத்தீங்கன்னா அவங்க பேங்க் ஆபீசர்ஸ், கிளரிக்கல் ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்து 3 மாதம் 6 மாசம்னு கம்ப்யூட்டர்ல வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க, எப்படி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கம்ப்யூட்டர் யூசேஜ் வந்து ஒரு பிரான்ச்லயும் வந்தது. அவ்வளோ ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி நடந்தது, ஒரு பெரிய ட்ரைனிங்லாம் வச்சு அது மாதிரி. அதே நீங்க வந்து மொபைல் உபயோகப்படுத்துறதே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நெட் பேங்கிங் வந்தது. நம்ம எல்லாருமே இன்னைக்கு நெட் பேங்கிங் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் மொபைல் பேங்கிங் வந்தது, நம்ம எல்லாருமே மொபைல் பேங்கிங் யூஸ் பண்றோம். நெட் பேங்கிங்லயோ மொபைல் பேங்கிங்லயோ நமக்கு யாராவது வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்களா? நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து சம்பளம் கொடுத்து பேங்க் வேலையை பாக்குறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருந்தது. நம்ம கஸ்டமர் எல்லா பேங்க்கும் வந்து நம்ம வேலையை நம்மளையே பார்க்க சொல்லிட்டாங்க, நெட் பேங்கிங்கும் மொபைல் பேங்கிங்கும் கொடுத்து. ஆனா நம்ம வேலையை நம்மளே பாக்குறதுக்கு நமக்கு ட்ரைனிங்கும் கிடையாது, நம்மளாவே அதை செய்ய முடிஞ்சது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலையை வந்து ஒரு கஸ்டமர் வந்து அவங்களாவே செஞ்சுக்க முடியும். நம்ம கம்பெனில நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்ம ஆள் போட்டு செய்ய வேண்டிய வேலையில நிறையாவ கஸ்டமர்ஸ் வந்து அவங்களாவே செஞ்சிருவாங்க. அத கஸ்டமர் அவங்களாவே செய்யறதுக்கு நம்ம கஸ்டமருக்கு ட்ரைனிங்கே கொடுக்க வேணாம். அப்போ நமக்கு வந்து அந்த செலவு கிடையாது. தவறுகள் ஏதாவது நடந்ததுன்னா கஸ்டமர் அவங்களாவே பண்ணிடுவாங்க, அவங்களா தவறு பண்ணதாயிடும், நம்ம அதுக்கு பொறுப்பு இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நெட் பேங்கிங்ல போயிட்டு நீங்க தப்பான ஆளுக்கு பணத்தை அனுப்பிச்சிட்டீங்க, இல்ல ஒரே ஆளுக்கு 2 தடவை அனுப்பிச்சிட்டீங்கன்னா எந்த கஸ்டமரும் அதுக்கு பேங்கை திட்டுறது இல்லை. அவங்கதான் போயிட்டு பணம் அனுப்பிச்சவங்கள்ட்ட பேசி பணத்தை திரும்பி வாங்கிக்கிறாங்க, பேங்க்குக்காரங்களுக்கு வேலை குறையுது. அப்ப அதே வித்ட்ராயல் ஸ்லிப்லயோ இல்ல ஒரு செக்லயோ தப்பான பார்ட்டி கொடுத்து போயிருந்தது அப்படின்னா பேங்க்குக்கு அதிகமான வேலை வந்திருக்கும்.
அதெல்லாம் இல்லாம. அப்போ இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு பிசினஸ்க்கு நிறைய வேலையை குறைக்குது. அது வந்து கஸ்டமரோட வேலைகள் நிறைய விஷயத்த கஸ்டமரையே செஞ்சுக்க விடுது. அத மாதிரி கஸ்டமரே அந்த வேலையை செஞ்சுக்கலான்றதே அந்த கஸ்டமருக்கு வந்து ட்ரைனிங்கே தேவைப்படுறது இல்ல. அவரு பார்த்தாலே யூஸ் பண்ற மாதிரி அதை செய்ய முடியுது. அப்படியெல்லாம் இருக்கிறது தான் ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட முக்கியமான அம்சம். இதுக்கு 2வது உதாரணம் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு டிராவல்ஸ் வந்து பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்ப முதல்லலாம் நம்ம டிராவல்ஸ்ல வந்து ஒரு கார் புக் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே கூப்பிட்டு எனக்கு காலையில 5 மணிக்கு கார் அனுப்புங்கன்னு சொல்லி, அப்புறம் வந்து நம்ம அந்த கார் வந்து நமக்கு 5 மணிக்குன்னா அது 4 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த டிரைவர் கிட்ட கிளம்பிட்டியாப்பான்னு கேட்டு, அப்புறம் 4:50க்கு திரும்பி வந்துட்டு இருக்கியாப்பான்னு கேட்டு, இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆன்சைட்டி இருக்கும் அவங்க வந்துருவாங்களா அப்படின்னுட்டு. அதே அது டிஜிட்டலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஊபரோ இல்ல ஓலாலயோ நம்ம கார் புக் பண்ணணும் அப்படின்னா நம்ம யாருக்குமே ஃபோன் பண்றது இல்ல. நமக்கே தெரியுது கார் புக் ஆயிடுத்து, இவர் தான் டிரைவர், இவர் வந்து இப்ப இந்த இடத்துல இருக்காரு, இவர் கிளம்பிட்டாரு, இவர் வந்துட்டு இருக்காரு. கார் வந்து 5 நிமிஷம் லேட் ஆனாலும் 1/4 மணி நேரம் லேட் ஆனாலும் நம்ம யாருக்கும் ஃபோன் பண்றது இல்ல, அந்த டிரைவருக்கே தான் பண்றோம். அப்போ இதுல பாத்தீங்கன்னா கஸ்டமரால அவராலேயே புக் பண்ண முடியுது, அவரே ட்ராக் பண்ண முடியுது டிரைவர் எங்க இருக்காருன்னு, வண்டி வந்துடுதான்னு அவரே பார்க்க முடியுது, அந்த டிரைவரும் இவங்களும் டைரக்டா பேசிக்க முடியுது. அண்டு நம்ம டிரைவர் வந்து நம்ம ஏறி உட்கார்றோம் வண்டியில, மேப் வந்து அவர் எங்க போகணும்ன்றத கரெக்டா காட்டுது. அவர் நம்ம கிட்டயும் அட்ரஸ் கேட்க வேணாம், நமக்கு வழி தெரியுமான்னு கேட்க வேணாம், இல்ல அவர் எங்கேயும் நிறுத்தி வழி கேட்க வேணாம், நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்ன்றது தெரியுது. நமக்கு அதனால ஆன்சைட்டி கிடையாது, இந்த இடத்துக்கு போய் சேர 50 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்றது தெரியுது, எவ்வளவு ரூபாய் ஆகும்னு தெரியுது. சோ இந்த மாதிரி அப்ப கஸ்டமரோட தேவைகள் எல்லாத்தையும் அந்த ஆப் டிஜிட்டலா ஃபுல்ஃபில் பண்ணுது, ஒரு டிரைவரோட தேவைகள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுது. அண்ட் 2 பேரும் வந்து இத பத்தி பேசிக்கணும்ன்ற அவசியமே இல்ல, இல்ல அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற ஓலாட்டையோ ஊபர்ட்டையோ பேசணும்ன்ற அவசியமே இல்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் எப்படி நடக்குது அப்படின்றது, அப்ப அத மாதிரி நடக்கிறது வந்து அது ஒரு டிஜிட்டலா நம்ம அந்த சர்வீஸை என்ஜாய் பண்றோம் அப்படின்னு ஆகுது. அப்போ நம்ம ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத என்ன சொல்லலாம்னா, அது வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த இடத்துலயுமே ஒரு தடுமாற்றமோ தயக்கமோ ஒரு ஏமாற்றமோ இல்லாத அளவுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு இது கஸ்டமருக்கு கிடைக்குது. வேலை செய்யறவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல டிக்னிட்டியோட வேலை செய்யற மாதிரி, வேலையில ஒரு தெளிவு, வேலையில ஒரு சுத்தம், அது மாதிரி வந்து வேலை திருப்தியா செஞ்சோமான்றது தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வேலை செய்யறவங்களுக்கும் கிடைக்குது. பிசினஸ் நடத்துறவங்களுக்கும் வந்து வேலை கேட்டாங்களா, நடந்துதா, எவ்வளவு நேரத்துல நடந்தது, கஸ்டமர் ஹாப்பியா இருக்காரா, வேலை செஞ்சவர் ஹாப்பியா இருக்காரா அப்படின்றதெல்லாம் செலவு ரொம்ப கம்மியா பண்ணினாலும் அதை ட்ராக் பண்ண முடியுது. அப்போ எல்லாருக்குமே இது வந்து ஒரு வின் வின் வின்னா அமையுது. அதனாலதான் வந்து the smaller the business, the more the benefit of digital transformation. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பிசினஸ் சின்னதா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான பெனிஃபிட் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னால. ஏன்னா ஒரு சின்ன பிசினஸ் மேனுக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அதிகமான நேரத்தை கொடுக்கும், குறைவான டென்ஷனை கொடுக்கும், அதிகமான லாபத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்டுகள் இருக்கு. அதனால இப்ப இந்த COVID-19ல நம்மளுடைய எல்லாரோட பிசினஸுக்குமே ஒரு பாதிப்பு இருக்கு. அதாவது யாராவது ஒரு பிசினஸ்மேன் வந்து எனக்கு பாதிப்பே இல்லை கோவிட்னால, முன்னாடியை விட பிசினஸ் இன்னும் சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க 100ல ஒருத்தராவோ 1000ல ஒருத்தராவோ இருப்பாங்களே தவிர கண்டிப்பா அவங்க 90 பேர்லயோ 99 பேர்ல இருக்க மாட்டாங்க. ஒரு பாதிப்பு இருக்கு இந்த கோவிட்னால. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வந்து எப்படி நம்ம பிசினஸ, அதாவது எப்படி நம்ம கஸ்டமருக்கு இன்னும் பெட்டரா சர்வீஸ் பண்ணலாம், டிஜிட்டலா சர்வீஸ் பண்ணலாம். ஸோ அப்ப டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றதுல என்னை பொறுத்த வரைக்கும் 5 விஷயம் நம்ம பண்ணணும். நாங்க இப்ப கோஃப்ரூகல்ல பாத்தீங்கன்னா இந்த 5 விஷயத்தையும் தான் எடுத்து வச்சுட்டு 5 ப்ராஜெக்டா எது எதுல என்ன பண்ணலாம் அப்படின்றத நாங்க பண்ணணும். அப்ப முதல்ல வந்து கஸ்டமர் ஜேர்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன். கஸ்டமர் ஜேர்னினா ஒரு கஸ்டமர் என்கொயரி நமக்கு எப்படி வர்றது, இல்ல கஸ்டமர் நம்ம கிட்ட எப்போ ஃபர்ஸ்ட் கான்டாக்டுக்கு வராரோ அப்போதுல இருந்து அவர் எப்படி பொருள் வாங்குறாரு, பொருளை நம்ம எப்படி டெலிவரி கொடுக்குறோம், பணம் எப்படி வாங்குறோம், அவருக்கு ஆஃப்டர் சேல்ஸ் எப்படி சர்வீஸ் பண்றோம், அவரை எப்படி நம்ம ஃபுல்லா ரீடைன் பண்ணிக்கிறோம், குட்வில் ஏர்ன் பண்றோம். இந்த என்டையர் ஜேர்னி, ஒரு கஸ்டமரோட ஜேர்னியை பார்த்தோம்னா அவர் எப்படி எப்படியெல்லாம் நம்மளை ரீச் பண்ணுவாரு.
போன்ல ரீச் பண்ணுவாரா, இமெயில்ல ரீச் பண்ணுவாரா, வாட்ஸ்அப்ல ரீச் பண்ணுவாரா, கால்ல ரீச் பண்ணுவாரா, ஃபேஸ்புக்ல ரீச் பண்ணுவாரா, இந்த மாதிரி எப்படியெல்லாம் ரீச் பண்றாரோ அந்த எல்லா இடத்துலயும் நம்ம ஒரு தகுதியான திறமையான ஆட்களை போட்டு அதை பாக்குறோமா, அவருக்கு அங்க வேகமான ரெஸ்பான்ஸ் கிடைக்குதா, ஒரு சந்தோஷமான அனுபவம் கிடைக்கிறதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இந்த கஸ்டமர் ஜேர்னில தான் டிஜிட்டல்ல என்ன ஆகுதுன்னா, அது ப்ரீ டிஜிட்டலுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டிரான்சாக்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். டிரான்சாக்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்னா நம்ம வாங்குறோம், போனோம், வாங்கணும், வந்தோம் அப்படின்ற மாதிரி. அதுல இருந்து டிஜிட்டல்ல வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஆகுது. அப்போ டிஜிட்டல்ல வந்து மக்கள் அனுபவத்தை பாக்குறாங்க. பொருள் வாங்கணும் அப்படின்றது ஒண்ணு, ஆனா அந்த பொருளை எப்படி வாங்கணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து ரொம்ப விலை கம்மியா ஒரு இடத்துல கிடைச்சா கூட அவங்க அனுபவத்துக்காக வேற இடத்துல அதிக விலை கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காங்க. அப்போ பிசினஸ் வந்து கஸ்டமர் ஜேர்னி, கஸ்டமர் வந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நிறைய இதுல அனுபவம் நல்லா இருக்கணும். விலை எப்படி இருந்தாலும் அனுபவம் நல்லா இருக்கணும். விலைக்காக யாரும் அனுபவத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறதுக்கு விரும்பல இப்போ. அப்போ நம்ம கஸ்டமர் ஜேர்னி எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி நம்மளுடைய அனுபவங்கள் நல்லா இருக்கு, கஸ்டமர் எதை செய்யறதுக்கு நம்ம கிட்ட வந்தாலும் அனுபவம் நல்லா இருக்கு, அனுபவம் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கு, அனுபவம் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ரெண்டாவது கஸ்டமர் ஜேர்னில பாத்தீங்கன்னா கஸ்டமரோட எதிர்பார்ப்பு வந்து அது இன்ட்யூட்டிவா இருக்கணும். இன்ட்யூட்டிவா இருக்கணும் அப்படின்னா ஒரு கஸ்டமர்கிட்ட இப்ப உங்களுடைய ட்ரேட் டேர்ம்ஸ் என்ன, பாலிசி என்னன்னு நிறைய நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுல ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன்ல நிறைய டைம் ஆகும். அப்ப கஸ்டமருக்கு வந்து ஈஸியா புரியுற மாதிரி, கஸ்டமருக்கு ஒரு ஒரு எல்லாரும் எப்படி பிசினஸ் பண்றாங்களோ அதை ஒட்டுன மாதிரி டேர்ம்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸான அனுபவம், எந்த இடத்துலயும் அவருக்கு வந்து ஒரு ஏமாற்றமோ ஆன்சைட்டியோ இல்லாத மாதிரி அனுபவம். அத மாதிரி எப்படி நம்ம கஸ்டமர் ஜேர்னியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், இதுதான் நாங்க ஒரு ப்ராஜெக்டா பண்ணணும். அப்போ கஸ்டமர் ஜேர்னி வந்து மார்க்கெட்டிங்ல வந்தா எப்படி இருக்கணும், சேல்ஸ்ல வந்தா எப்படி இருக்கணும், எங்களோட சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன்ல எப்படி இருக்கணும், சப்போர்ட்ல வந்தா எப்படி இருக்கணும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கணும், அவர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம சாஃப்ட்வேர் விட்டுட்டு வேற இதுக்கு போயிட்டாரு அப்படின்னா அவரோட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும். அத மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எங்கெல்லாம் கஸ்டமருக்கு ஏமாற்றம் வருது, எதனால கஸ்டமருக்கு ஏமாற்றம் வருது, நம்மளோட ப்ராசஸ்ல பிரச்சனையா, நம்ம உபயோகப்படுத்துற டூல்ல பிரச்சனையா, இல்ல நம்ம பீப்புளோட ஸ்கில்ல பிரச்சனையா, அப்ப அது எல்லாத்தையுமே சரி பண்ணுவோம் அப்படின்னுட்டு இந்த 4 மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ஜேர்னில இருந்த நிறைய கரடு முரடான விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணி, நிறைய விஷயங்களை இன்னும் ஸ்மூத்தா பண்ணி, நிறைய விஷயங்களை இன்னும் செல்ஃப் சர்வீஸா பண்ணி ஒரு நிறைய முன்னேற்றங்கள் இதுல பண்ணிருக்கோம். இதனால பாத்தீங்கன்னா எங்களோட டீம்ல இருக்கிறவங்களே ஒரு பெருமையோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் வேலையை பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து உழைப்பு போட்டா பலன் கண்டிப்பா வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ உழைப்பு போட்டும் நம்ம தோத்துட்டோம் இல்ல நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இல்லைன்றது வருது. அப்ப அதனால வந்து எங்களுடைய ஸ்டாஃபோட ஹாப்பினஸ், என்கேஜ்மெண்ட் எல்லாமே ஜாஸ்தி ஆயிருக்கு அந்த மாதிரி. அப்புறம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இதுல வந்து கல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பிசினஸ்க்குமே ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரம் இருக்கு. இப்ப ஒரு சில நிறைய பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையரார்கிக்கல், அதாவது ஒரு நல்ல ஒரு ஹையரார்கி அப்படின்னா ஒரு நல்ல மேல தலைவர், மேனேஜர், டீம் மெம்பர், அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், அப்புறம் ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்கு. இது வந்து போன ஜெனரேஷனுக்கு ஓகே. டிஜிட்டல் இதுல பாத்தீங்கன்னா ஒரு லெவல் இருக்கக்கூடாது, அது வந்து அஜைலா இருக்கணும். அப்போ அஜைலான்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு சரியான முறையில ரெஸ்பாண்ட் வேகமா பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப கஸ்டமர் வந்து ஒரு விஷயத்த கேட்கிறாரு, நான் ஓனரை கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்ட்டு 2 நாள் எடுத்துட்டோம்னா அது ஒரு ஃப்ரிக்ஷன். அப்போ என்ன மாதிரி இதோட வந்தாலும் எந்த ரோல்ல இருக்கிறவங்களுக்கும் கஸ்டமருக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்றது தெரியணும். அப்போ அஜைல்ல வந்து அப்ப எம்பவர்மெண்ட் வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், ஒரு கொலாபரேட்டிவா இருக்கணும். அப்போ பீப்புளை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து வேலை பாரு, நல்லா பழகுங்க, சந்தோஷமா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு டிஜிட்டல் கல்ச்சர். அப்ப அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நல்லா செய்யணும், நம்ம பீப்புளோட கொலாபரேட் செஞ்சு வேலை செய்யற மாதிரி இருக்கணும்.
வேகமா எல்லா வேலையும் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும், பியூரோக்ரசி அதிகமா இல்லாம ஒரு பிளாட்டா ஆர்கனைசேஷன் இருக்கணும். அந்த மாதிரி இப்போ நாங்க வந்து இந்த டிஜிட்டலா போகிறதே பாத்தீங்கன்னா, எங்களுடைய ஆபீஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி 5 லெவல் இருந்தது. அதாவது நாங்க டீம் மெம்பர், டீம் லீடர், மேனேஜர், அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி வந்து 5 லெவல் 6 லெவல் வச்சிருந்தோம் கம்பெனில. இப்போ இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நிறைய இந்த மாதிரி டிஜிட்டலா ப்ராசஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி நிறைய செல்ஃப் சர்வீஸா மாத்தி அதை மாதிரி பண்ணணும்னா பாத்தீங்கன்னா கம்பெனில 3 லெவலா மாத்திட்டோம். 3 லெவல் அப்படின்னா டீம் மெம்பர், கோச், மென்டர், அவ்வளவுதான். ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் மாதிரி. ஏன்னா வேலையை செய்யறவங்க டீம் மெம்பர், அந்த வேலையை எப்படி செய்யணும்ன்றத சொல்லி கொடுத்து வேலை சரியா நடக்கிறதான்னு பாத்துக்கிறவங்க கோச். அதுக்கப்புறம் மென்டர். மென்டர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அந்த கோச்சுக்கும் வந்து என்னென்ன மாதிரி விஷன் வச்சுக்கலாம், என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 3 லெவலா மாத்தணும். அப்ப இந்த 3 லெவலா மாத்துனதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மேனேஜ்மெண்ட் லெவல் இருந்தாலே நிறைய பியூரோக்ரசி வரும், நிறைய பேர் முடிவெடுக்கிறது வரும். அப்ப முடிவுகள் மெதுவா எடுப்போம், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே ஒரு ஓனர்ஷிப் அதிகமாகுது, ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு எம்பவர்மெண்ட் அதிகமாகுது அந்த மாதிரி. ஸோ அப்ப நம்மளுடைய ஆபீஸ்லயே வந்து எத்தனை லெவல் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கோம், நம்ம சைஸுக்கு அவ்வளவு லெவல் தேவையா, எப்படி வந்து ஓனர்ஷிப்பை கூட்டுறது, எப்படி வந்து எம்பவர்மெண்ட்டை கூட்டுறது. ஏன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃப்ரிக்ஷன்லெஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் ரிப்போர்ட் பார்க்கணும், நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி கேட்கணும், மானிட்டர் பண்ணணும்ன்றதெல்லாம் குறைஞ்சிரும். இப்போ அந்த மாதிரி வேலை குறையறதே வந்து உங்களுக்கு இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து கம்மியாகும். அதாவது இதுக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல இருந்தது. ஒரு ஒரு நார்மலான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பிரமிட் மாதிரி. அப்போ டீம் மெம்பர் லெவல்ல வந்து அதிக பெரிய பேஸா இருக்கும், மேல டாப் மேனேஜ்மெண்ட் ஒரு சிஇஓ இல்ல போர்ட் ஆஃப் டைரக்டர் லெவல்ல வந்து அது ஒரு சின்ன புள்ளி ஆயிடும். அப்போ ஒரு முக்கோணம் மாதிரி அது. அந்த மாதிரி ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சரா இருக்கும் அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து இப்போ மாடர்ன் ஒரு டிஜிட்டலி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஹவர் கிளாஸ். அதாவது இந்த ஹவர் கிளாஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பக்கம் மணல் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு, அதை வச்சீங்கன்னா இன்னொரு பக்கம் அப்படியே மெதுவா விழுந்துட்டு இருக்கும். அது வந்து ஒரு 8 மாதிரி இருக்கும், நடுவுல குட்டியான ஒரு இது, மேல ஒரு பக்கம் கீழேன்னு. அப்போ ஒரு டிஜிட்டலி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு அந்த ஹவர் கிளாஸ் மாதிரி இருக்கணும். ஒரு சைட் ஆஃப் த ஹவர் கிளாஸ் வந்து பீப்புள் வித் கோர் காம்பிட்டன்ஸ். பீப்புள் வித் கோர் காம்பிட்டன்ஸ் அப்படின்னா இவர் சேல்ஸ்மேன், இவர் வந்து டெலிவரி பாய், இவர் வந்து R&D பண்றவரு, இவர் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்றவரு, இவர் அக்கௌண்டன்ட். அத மாதிரி கோர் காம்பிட்டன்ஸ் இருக்கிறவங்க. மேல பார்ட் ஆஃப் ஹவர் கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து பீப்புள் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் ஸ்கில். கிராஸ் ஃபங்க்ஷனல் ஸ்கில் அப்படின்னா அவங்களுக்கு பல திறமைகள் இருக்கு, அவங்களால வந்து ஒரு பிராடா ஒரு பிசினஸ பத்தியோ இல்ல ஒரு என்டையர் ப்ராசஸ பத்தியோ யோசிக்க முடியும் அப்படின்னுட்டு. அப்போ இந்த 2 லெவல் தான் இருக்கணும் அப்படின்றாங்க ஹவர் கிளாஸ்ல. 3வது லெவல் வந்து அந்த 8ல இருக்கிற லிங்க், அது வந்து ஃபெசிலிட்டேட்டர் லெவல். அப்போ அந்த மாதிரி லெவல் தான் இருக்கணும் அப்படின்றாங்க ஒரு டிஜிட்டலி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆர்கனைசேஷன்ல. அப்போ அதற்கான கல்ச்சருக்கு நம்ம மாத்தணும். அப்போ எல்லா டிசிஷனுமே வந்து ஒரு ஓனரை கேட்டுதான் எடுப்பாங்க, யாருமே டிசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னா நம்ம பிசினஸ்க்கு நம்ம தான் முதல் விரோதி. ஏன்னா அந்த பிசினஸ் வளரவே வளராது. ஒரு எந்த கஸ்டமர் வந்தாலுமே நம்மளை தேடிட்டு நிற்பாங்க அப்படின்ற மாதிரி. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஊபரோ, ஒரு அமேசானோ, ஒரு பிளிப்கார்ட்டோ, இத மாதிரி கம்பெனி நம்ம டிஜிட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்கிற கம்பெனி, டிஜிட்டல் பிசினஸ்ல இருக்கிற கம்பெனின்றவங்க எல்லாம் எல்லாமே அவங்களால சிஸ்டம்ல ரன் பண்ண முடியுது. அப்போ நம்மளுடைய சிந்தனையில தெளிவு இருக்கு அப்படின்னா நம்மளால வந்து அது மாதிரி சிஸ்டம் டிஃபைன் பண்ணி சிஸ்டம்ல பிசினஸ் நடத்த முடியும். நம்ம அப்போ பீப்புளை மோட்டிவேட் பண்றது, பீப்புளை இன்ஸ்பயர் பண்றது, பீப்புளுக்கு நல்லா பழகிறது அவங்கள்ட்ட, அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு கஸ்டமரோடையும் அந்த மாதிரி நல்லா பழகி பிசினஸை நல்லா வளர்க்க முடியும். அதனால இந்த கல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யறதுக்கு இது வந்து ஒரு ஒரு சிறந்த தருணம். 3வது பாத்தீங்கன்னா பிசினஸ் மாடல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது டிஜிட்டல் பிசினஸ். ஏன்னா இப்ப டிஜிட்டல் பிசினஸ்னு வர்றதே உங்களுக்கு இந்த கிராஸ் ஃபங்க்ஷனல் ஸ்கில்லும் கோர் காம்பிட்டன்ஸும் இம்பார்ட்டன்ட் ஆகுது. மிடில் லெவல்ல நிறைய பேர் மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட் பாக்குறது அந்த மாதிரி இருக்கிறவங்க தேவையில்லாம போறாங்க. அப்போ பீப்புள்ல சில காஸ்ட் கம்மி ஆகலாம். ஆனா வந்து அதே சமயத்துல காஸ்ட் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் டூல்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம
எப்படி ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பண்றதுக்கு எப்படி நல்ல டூல் வச்சுக்கிறது, மொபிலிட்டி கொடுக்கறதுக்கு ஸ்டாஃபுக்கு எப்படி மொபைல் டூல்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றதே காஸ்ட் வந்து நமக்கு டெக்னாலஜி அண்ட் டூல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் கூடலாம், அண்ட் நமக்கு மார்க்கெட்டிங்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூடலாம். அந்த மாதிரி வர்றதே ஒரு கஸ்டமரை சர்வீஸ் பண்ணணும்ன்றதே நம்ம கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்னு ஆள் போடுறதுனால கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், அதாவது சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிசினஸ்ல வந்து அதிகமா செலவு பண்ணுவோமா இருக்கும். அந்த மாதிரி வர்றதே பிசினஸ் மாடல் வந்து நம்மளுக்கு திரும்பி ரிவ்யூ பண்ணணும். காஸ்ட் எல்லாம் எப்படி மாறுது, நம்ம புது மாதிரியான காஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி பிசினஸ் மாத்தணும் அப்படின்ற மாதிரி. நாலாவது பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அடாப்ஷன். ஸோ அது நான் போன இந்த பிசினஸ் மாடல் இதுல சொன்ன மாதிரி என்ன டூல் யூஸ் பண்ணணும், என்ன ப்ராசஸை எப்படி ரீடிஃபைன் பண்ணணும், எங்க மொபிலிட்டி போடணும் அப்படின்றதெல்லாம் வச்சு நம்ம டெக்னாலஜி அடாப்ஷன் பண்ண போறோம். இந்த டெக்னாலஜி அடாப்ஷன்ல பாத்தீங்கன்னா பிக் பேங் அப்ரோச்னு வாங்க, அது வந்து உதவாது. அப்ப நம்ம இன்னைக்கு இங்க இருக்கோம், நாளைக்கு இங்க போகணும், மொத்தமா எல்லாத்தையும் மாத்துவோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பிசினஸ் ரிஸ்க் ஆயிடும். நம்மளால வந்து ஒரு இன்கிரிமெண்டலா கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முடியும். அப்போ முதல்ல வந்து ஒரு சேல்ஸ்மேனுக்கு மட்டும் ஒரு மொபைல் ஆப் கொடுப்போம், அப்புறம் வந்து நம்ம வந்து அப்ரூவல் எல்லாம் பண்றதுக்கு ஒரு மொபைல் ஆப் வச்சுப்போம், அப்புறம் கஸ்டமருக்கு ஒரு மொபைல் ஆப் கொடுப்போம். அது மாதிரி எப்படி பார்ட்டா நம்மளால வந்து ஒரு டெக்னாலஜியை நம்மள பிசினஸால அடாப்ட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு. அப்ப நம்ம பார்ட்டா கண்டினியூஸா நம்ம ஆர்கனைசேஷன்ல டெக்னாலஜி அடாப்ஷன் நடந்துட்டே இருக்கணும். ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வந்துட்டு இருக்கணும், பழைய டெக்னாலஜியை வெளியில அனுப்பிச்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸான அப்கிரேட், கண்டினியூஸான டெக்னாலஜி அடாப்ஷனுக்கு நம்ம பிசினஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து எதிர்காலத்தை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய நல்ல பொசிஷனுக்கு வந்துருவோம் அப்படின்றது. அஞ்சாவதா பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பீப்புள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம பிசினஸ்ல இது எதுவுமே நாட் பாசிபிள் பீப்புளை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலன்னா. ஏன்னா பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டலி டிரான்ஸ்ஃபார்ம்டு பிசினஸ்ல நிறைய ஏரியால வந்து பவர் போன மாதிரி. ஏன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து நிறைய பீப்புள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஹோல்டு பண்ணுனா அது ஒரு ஜாப் செக்யூரிட்டி, இந்த வேலையை நான் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு இருந்தா ஒரு ஜாப் செக்யூரிட்டி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது வந்து ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஜாப் செக்யூரிட்டி. ஏன்னா ஒரு விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், நான் மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவங்கள ரொம்ப முக்கியமா ஃபீல் பண்ண வைக்கலாம். ஆனா அதனாலயே பிசினஸ் வளராம போயிடும். ஸோ அதனாலயே வந்து பிசினஸ் வந்து சஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. அப்ப டிஜிட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், எல்லாத்தையும் சிஸ்டம்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னா வேலை வந்து நல்லா நடக்கும். அப்ப ஒருத்தரும் வந்து எப்படி அந்த வேலை நடக்கிறத கஸ்டமரை ஹாப்பினஸா மாத்துறது, எம்ப்ளாயி ஹாப்பினஸா மாத்துறது, அந்த எம்ப்ளாயி ஹாப்பினஸ் கஸ்டமர் ஹாப்பினஸை எப்படி எம்ப்ளாயி லாயல்ட்டி கஸ்டமர் லாயல்ட்டியா மாத்துறது, அப்பதான் அதை வந்து நம்ம பிசினஸ பணமா கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த பணத்தை எப்படி நம்ம அவங்களுக்கு அதிகமா கொடுக்கறது. அப்போ வி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் வேற மாதிரி ப்ராப்ளம். திரும்பி நம்ம வந்து ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுவோம், பிரச்சனைக்கு யாரை பிளேம் பண்ணுவோம், எந்த பிரச்சனைக்கு எப்படி அரசியல் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு ஒரு பிசினஸ்ல ஒரு நல்ல தெளிவு வந்துடும். அந்த தெளிவு வந்தது அப்படின்னா ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து கஸ்டமரோடையும் சரி எம்ப்ளாயியோடையும் சரி ஒரு பாசிட்டிவா சந்தோஷமா ஒரு சுதந்திரமா ஒரு ஹெல்த்தியா ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ அதுக்கு வந்து இந்த பீப்புளுக்கு வந்து ரெடியா இருக்கணும். ஒரு ஏன்னா பீப்புளுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம எதையோ ஒண்ணுத்த கத்துட்டோம், அதை யாருக்கும் சொல்லி தராம வச்சுட்டா நம்ம தான் இம்பார்ட்டன்ட் ஆயிடுவோம் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு அந்த பீப்புள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதனால டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 5 முக்கியமான எலிமெண்ட் இருக்கு. கஸ்டமர் ஜேர்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன், கல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிசினஸ் மாடல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டெக்னாலஜி அடாப்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அண்ட் ஃபைனலா அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா பீப்புள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது எல்லாமே நம்ம பிசினஸ்ல யோசிச்சு சரியான முறையில இந்த COVID-19 பீரியட்ல நம்ம எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதே நமக்கு இருக்கிற அதிக டயத்தை பயன்படுத்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம பிசினஸ இந்த போஸ்ட் கோவிடுக்கு மட்டும் இல்ல எப்பொழுதுமே என்ன மாதிரி மாற்றங்கள் வந்தாலும் அதற்கான மாற்றங்களை நம்ம உடனே புரிஞ்சுட்டு வேகமா செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அஜிலிட்டி நம்ம பிசினஸ்க்கு வந்துடும். நம்ம கரெக்டா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்றது வந்துடும். அதனால நம்ம பிசினஸ் வந்து என்றைக்குமே ஒரு அழிவில்லாத ஒரு நிரந்தரமான பிசினஸா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு போட் மாதிரி, ஒரு பெரிய பிசினஸ்ன்றது வந்து ஒரு பெரிய யானை மாதிரி, ஒரு குதிரை மாதிரி ஒரு சின்ன பிசினஸ் அப்படின்னீங்கன்னா ஒரு யானை மாதிரி பெரிய பிசினஸ்.
நம்ம எல்லாருக்குமே தெரியும் யானையால வேகமா ஓட முடியுமா, குதிரையால வேகமா ஓட முடியுமா அப்படின்னுட்டு. கண்டிப்பா ஒரு குதிரையால தான் ரொம்ப வேகமா ஓட முடியும். அப்போ மாற்றங்கள் அதிகமா நடக்குது அப்படின்றதே வந்து நம்ம பிசினஸா நம்ம ஒரு ரேஸ் குதிரையா மாத்திக்கணும். நம்ம அத மாதிரி ரேஸ் குதிரையா நம்ம பிசினஸ மாத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது. இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, அது என்ன 5 விஷயங்களை பண்ணுனா நடக்கும் அப்படின்றது நான் வந்து ஓரளவுக்கு தெளிவா உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நம்புறேன். ஏதாவது அதுல கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். வாய்ப்புக்கு ஒன்ஸ் அகைன் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ குமார் வெம்பு சார். திஸ் இஸ் ஃபார் क्वेश्चन hours. இதே முத்து அண்ணாச்சி ப்ளீஸ். குமார் வெம்பு சார், அண்ணாச்சி வந்து இதயம் ஆயில். தெரியும், அவர் பேச்ச நான் கேட்டிருக்கேன். வணக்கம் சார். அவர் ரொம்ப சிறப்பா பேசக்கூடியவர். ஒன் செகண்ட். ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மீட்டிங்ல ரொம்ப சந்தோஷம். நீங்க ஏற்கனவே என்னை கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனதிற்கு மகிழ்ச்சியா நிறைவா இருக்கு. நன்றி. நல்ல செய்திகள், அருமையா அழகா சொன்னீங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது டாக்டர் தீபா ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் பேசினாங்க இந்த சண்டே ப்ரோக்ராம்ல. நம்ம இதே டீம் தான் மகிழ்ச்சி என்ற தலைப்புல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோவிட் கொரோனா எல்லாம் 10% தான், 90% நம்ம பயம்தான், நம்ம ரொம்ப பயப்படுறோம், பாதுகாப்பா இருக்கணும், ஆனா பயப்படுறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னதற்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி கலெக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஏப்ரல்ல மோசமா இருந்தது, உண்மைதான். மே மாதம் பிக்கப் ஆயிடுச்சு. மே மாசம் 62%, 62% கலெக்ஷன் ஆயிடுச்சு கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் மே. ஜூன் மாசத்துல 91% ஆஃப் த ப்ரீவியஸ் ஜூன் கலெக்ட் ஆயிடுச்சு. அப்போ ஜிஎஸ்டி வந்து 91% கலெக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? 91% நார்மல்சி வந்துட்டோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால பிசினஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பாதிக்கல அப்படிங்கிற என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஆனாலும் இன்னொரு பார்வையில பாத்தீங்கன்னா, மால்ஸ் ஃபங்க்ஷன் ஆகல, டிரான்ஸ்போர்ட் நடக்கல, கல்யாண மண்டபம் பூட்டி கிடக்கு, ஹோட்டல்ஸ் எல்லாம் நடக்கல. இது புரியலையே, நீங்க கொஞ்சம் எனக்கு விளக்கம் சொல்லலாமா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து பெசிபிஸ்டிக்கா இருக்கு, பட் ஜிஎஸ்டி பார்த்தா ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கு. வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன் குமார் சார்? இல்ல, கண்டிப்பாவே வந்து பிசினஸ் 91% நார்மலா இருக்கு அப்படின்றது வந்து சரியில்லை. ஆனா ஏப்ரலுக்கும் ஜூனுக்கும் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றது வந்து கண்டிப்பா தெரியுது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு நம்ம போனாலே மக்கள் கூட்டம் வந்து நல்லா இருக்கு. அதனால மக்கள் வந்து பயம் இருக்கா இல்லையான்றது தெரியல. ஆனா நிறைய பேர் வந்து இதோட வாழ பழகிப்போம் அப்படின்றது வந்து கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்போ ரெஸ்டாரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு தெரியும், இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி கம்பெனிஸ்ல வர்ற நம்பர்லாம் 33% ஆர்டர் தான் உங்களுக்கு வருது அப்படிங்கிறாங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து வர்றது. அப்போ ரெஸ்டாரண்ட் கன்சம்ஷன்லாம் வந்து 33% குறைஞ்சிருக்கு அப்படின்றது தெரியுது. அத மாதிரி நீங்க எஃப்எம்சிஜி சேல்ஸ் அந்த நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் வந்து எஃப்எம்சிஜி ஏன்னா அத்தியாவசிய பொருள், அவங்க வீட்டுக்கெல்லாம் இது பண்றாங்க. பால், இப்போ முந்தா நேத்து பேப்பர்ல வந்து பால் சேல்ஸ் பத்தி வந்திருந்தது. மில்க் பவுடர் வந்து யூசுவலா இருக்கிற ஸ்டாக் மாதிரி இப்போ 6 மடங்கு 7 மடங்கு மில்க் பவுடர் வந்து எல்லா மில்க் ப்ரொடியூசர் கிட்டயும் இருக்கு. ஏன்னா அவங்க எக்ஸஸ் பாலை வந்து பவுடரா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால. அதனால வந்து இப்போ எல்லா இடத்துலயும் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் கம்மியாயிடுது அப்படின்றது வந்து. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு பாதிப்பு இருக்கு. ஆனா இது ஏன் நான் வந்து ஏன்னா இப்போ நம்ம 91% அப்படின்னா இதுல எப்படின்னா இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னுவாங்க.
இப்போ எல்லாருக்கும் 91 நடக்குது, நமக்கு மட்டும்தான் நடக்கல போல இருக்கேன்னு நிறைய பேருக்கு அதுல ஸ்ட்ரெஸ் வந்துடும், அதுல ஹாப்பினஸ் போயிடும். ஓகே. சோ அதனால நம்ம இதுல உண்மை என்ன அப்படின்றது, இப்போ அதாவது நிஜமாவே 80 நடந்தாலும் நம்ம 60 தான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா கூட அதனால நிறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு ஹோப்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஒரு எதிர்காலத்துக்கு நம்மள தயாரிச்சுக்கணும், ஒரு டிரான்ஸ்பர்மேட்டிவான வேலைகளை இப்ப செய்யணும் அப்படின்னு வர்றது, நம்ம வந்து ஆன்சைட்டி இல்லாம கான்பிடென்ட்டா சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ கண்டிப்பா வந்து நம்ம பிசினஸ்க்கு அப்ப இம்பாக்ட் இருக்கும். அப்ப அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஆஸ் அ பிசினஸ்மேன் நம்ம சில நேரங்கள்ல வந்து ஒரு இமீடியட் டேர்ம் இல்ல ஷார்ட் டேர்ம், குறுகிய கண்ணோட்டத்தோட நம்ம பிசினஸ் அனுபவிக்கணும். சில சமயத்துல வந்து நம்ம ஒரு தொலைதூர பார்வையோட நம்ம பிசினஸ் அணுகுறோம், இல்ல அட்லீஸ்ட் ஒரு மீடியம் டேர்மோட. அப்போ நம்ம அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 2020 முழுக்கவோ இல்ல 2020-21 ஃபைனான்சியல் இயரோ நமக்கு வந்து இவ்வளவுதான் பிசினஸ் நடக்கும், இவ்வளோ இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ நஷ்டம்னு சொல்லக்கூடாது, இன்வெஸ்ட் செய்யணும் அப்படின்றதுல நமக்கு ஒரு தெளிவு வந்துடுதுன்னா, நம்ம ஒரு ஆஸ் அ பிசினஸ்மேன் நம்ம எப்படி பார்ப்போம், நம்ம எல்லாருக்குமே இன்வெஸ்ட் பண்ற பழக்கம் இருக்கு. அப்ப நம்ம வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்தணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்தணும் அப்படின்ற ஒரு பாதையில யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால என்னோட அணுகுமுறை, இப்ப நான் பர்சனலா என்ன பிராக்டிஸ் பண்றேன்னா, 2020-21 வந்து எங்களுக்கு 50% தான் பிசினஸ் நடக்கும். அதனால என்னாச்சு, கொஞ்சம் அதை விட கூட நடந்தோம்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். மீதி வந்து நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம். அப்ப அதுல வந்து எவ்வளவு வந்து நம்ம R&D பண்ணி எவ்வளவு நல்லா பண்ண முடியும். சோ 50க்கு கீழே போனாதான் நான் மூட் அவுட் ஆவேன், 51 வந்ததுன்னா சந்தோஷமாயிடுவேன் அப்படின்ற இதுக்கு வந்துட்டேன். மீதி பணம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணுமோ, அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதுவும் பண்ணிட்டேன். அதனால நிம்மதியா வேலை பார்க்க முடியுது. டெய்லி ஒரு ஆன்சைட்டியோ மந்த்லி ஒரு ஆன்சைட்டியோ கிடையாதுன்ற இது இருக்கு. சோ ஏன்னா அதுதான் என்னுடைய அணுகுமுறையா இருக்கு. ஏன்னா இல்லாட்டி நான் ஒரு நாளும் ஏமாந்து போகிற சூழ்நிலையில வேலை பார்த்திருக்கேன் ஒரு 10 வருஷம் முன்னாடி. அப்ப என்ன ஆகுதுன்னா, மைண்டே பேரலைஸ் ஆயிடுது, நம்மளால எதுவுமே யோசிக்க முடியல. ஏன்னா தினம் நம்ம தோத்து போயிட்டு வந்து படுக்கிற மாதிரி ஆகுது. ஓகே. அதனால நம்ம ஒரு ஒரு பிளான் வச்சுட்டு, ஒரு இவ்வளவுதான் இந்த வருஷம் நடக்கும், இதுக்கு மேல அப்படின்னு ஒரு கம்மியான ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டு சந்தோஷமா இன்வெஸ்ட் பண்ணி நல்லா பண்ணிடணும். We accept what is right. Yeah. Thank you, Kumar sir. Thank you very much. Before going to next question, we would like to recognize the presence of Rotarian PDG Kedarnath from 2981, our own PDG Rotarian S Gopal DRFC from 3000, and Rotarian Joe Villavarayar, past district governor from 3212. Thank you. Next question is from Rotarian Surendra Pondicherry. Surendra, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். குட் ஈவினிங் சார். நல்ல தமிழ்ல ரொம்ப நேரம் அழகா சொன்னீங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு 2 அப்சர்வேஷன்ஸ் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒண்ணு, இந்த கோவிட் சமயத்துல நமக்கு மனித நேயம் வளர்ந்துருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? 2வது சார், இப்போ நார்மலா எந்த பிசினஸ்லயும் நம்ம வந்து இப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மஸ்ட்ன்றது தெரிஞ்சிடுச்சு சார். ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வர மேனுவல் இன்ட்ராக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இதனால இனிமேல் நம்ம ஃபியூச்சர்ல யாரை பார்த்தாலும் நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறத விட்டுட்டு இனிமேல் உன்னோட ஐடி என்ன, பாஸ்வேர்டு என்னன்னு கேட்குற அளவுக்கு வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது முதல்ல வந்து நீங்க மனித நேயம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிகமாயிருக்கு. ஏன்னா இப்போ இந்த மைக்ரண்ட் லேபர் பிரச்சனையே எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிரைவேட் சிட்டிசன்ஸ், அதாவது எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்ல இருக்கிறவங்க, ஒரு அந்த மாதிரி ஒரு நம்ம பப்ளிக்ல இருக்கிறவங்க தான் வந்து அவங்களால முடிந்த பொருளாதார உதவிகளை செய்து மைக்ரண்ட்டுக்கு அவங்களால முடிந்த பிசிக்கலான ஹெல்ப் செஞ்சு நிறைய விஷயங்கள் செஞ்சது. இப்ப அதாவது சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபீட் மை சென்னை, அத மாதிரி பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஒரு முக்கியமா பிரைவேட் சிட்டிசன்ஸ்னாலதான். எனக்கே ஒரு 2 ஃபீட் மை சென்னை அத மாதிரி இனிஷியேட்டிவ் தெரியும். எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கும் 50,000 மீல்ஸ், 60,000 மீல்ஸ், 1,00,000 மீல்ஸ் அத மாதிரி எல்லாம் சர்வ் பண்ணாங்க.
கிராசரி கொடுத்தாங்க, அத மாதிரி. அப்போ இது யாருக்குமே கம்பல்ஷன் கிடையாது. அதாவது ஒரு தனி மனிதனாகவோ இல்ல ஒரு கம்பெனியாவோ வந்து நீங்க வந்து இவ்வளவு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு யாருமே அவங்கவுங்க வந்து அவங்களாவே செஞ்சது இது மைக்ரண்ட் லேபர். அப்ப நீங்க மைக்ரண்ட் லேபர் இவ்வளவு நாள் லாக்டவுன் அப்போ இங்க இருந்து அவங்க இப்போ ஊருக்கு போகிறத இப்ப சென்னையில இருந்து நிறைய பேருக்கு வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஒருத்தருக்கும் அவங்க வீட்டுல போய் ஒரு வாரம் சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு பொருள் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்றதுதான் உண்மையாவே நடந்தது. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா அதாவது நீங்க இப்ப ஒரு டெஸ்ட் எவ்வளவு பேர் வந்து இத மாதிரி கோவிட்ல வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண ஏதோ ஒன்ன கான்ட்ரிபியூட் பண்ணுனாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க சக்திக்கு அதிகமாவே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம மதுரையில கூட அந்த பொண்ணு வந்து நம்ம யுனைடெட் நேஷன்ஸ்ல அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்க அப்பா வந்து அவங்களுடைய படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் வச்சிருந்த பணம் மொத்தத்தையும் கோவிடுக்கு அவங்க செலவழிச்சுட்டாங்க, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்தது. அப்ப பாருங்களேன், அவ்வளவு மனிதநேயம் நம்ம கிட்ட இருக்குன்றதே அப்பதானே தெரியுது. சோ அதனால நீங்க ஏன்னா வேற சில வெளிநாடுல எல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து டைரக்டா டெவலப்டு கண்ட்ரியில எடுத்துக்கங்களேன், அரசாங்கம் வந்து டைரக்டா பணத்தை வந்து ஒருத்தருக்கும் அக்கௌண்ட்ல போட்டிருக்கு. எந்த ஒரு பிரைவேட் சிட்டிசனும் யாருக்கும் எதுவும் செஞ்ச மாதிரி நான் ஒரு நியூஸ் கூட படிக்கல. அப்ப அங்க வந்து அரசாங்கம் அதை நிறுத்தின உடனே அங்க வந்து ஒரு சமுதாய பிரச்சனை வருது, எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்றாங்க, இதை எரிக்கிறாங்க, அதை அடிக்கிறாங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஊர்ல இவ்வளவு ஏழ்மை இருந்தாலும் ஏன் வந்து சோசியல் அன்ரெஸ்ட் இல்லாம இருக்கு? அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மனிதநேயம் தான். சோ அது எனக்கு உறுதியா நம்புறேன். அப்புறம் நீங்க ரெண்டாவது வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து ஒரு பீப்புளோட இது போகி நம்ம வந்து நம்பர் அந்த மாதிரி வருமான்ற ஒரு பயம் சொன்னீங்க. ஆக்சுவலா அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம்தான் நடக்கிறது. இப்ப எங்களோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 6 வருஷம் முன்னாடி இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம். அப்போ நாங்க ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணதே ஹாப்பினஸ் ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்படின்னு. அப்போ நாங்க வந்து ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் கிடையாது, ஹாப்பினஸ் ஃபர்ஸ்ட். அப்ப ஒரு கஸ்டமரை வந்து நம்ம சந்தோஷமா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல சந்தோஷமா வேலை பார்க்கணும். அப்ப எங்களோட ஆபீஸ்ல டெய்லி ரிப்போர்ட்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். அந்த எல்லாருமே டெய்லி ரிப்போர்ட் அனுப்பணும். டெய்லி ரிப்போர்ட்ல முதல் விஷயம் வந்து எமோஷன். அப்போ உன்னுடைய நாள் முடியறதே உன்னுடைய எமோஷன் என்ன, அதாவது நம்மளோட இது வேலையை சந்தோஷமா ஆரம்பி, வேலையை சந்தோஷமா முடி. ஆபீஸ் விஷயத்தினால உனக்கு சந்தோஷம் பறிபோக கூடாது. அது மாதிரி ஒரு வேலை செய்யறதையும் வேலை நடந்தாலும் உனக்கு அந்த வேலை செஞ்சதுல திருப்தியோ சந்தோஷமோ வரலன்னா அதுல ஏதோ குறை இருக்கு அப்படின்றத சொல்றோம். ஏன்னா டிஜிட்டல்னா அதுதான் ஃப்ரிக்ஷன்லெஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். கஸ்டமருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கஸ்டமருக்கு ஆன்சைட்டி இருக்கக்கூடாது, கஸ்டமருக்கு ஒரு கவலை இருக்கக்கூடாது, கஸ்டமருக்கு ஒரு டென்ஷன் இருக்கக்கூடாது, கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னு எல்லாமே எமோஷன் தான். அப்ப டிஜிட்டல் வந்து கஸ்டமருக்கு ஒரு நல்ல எமோஷனை கொடுக்குது. ஒரு ஊபர் யூஸ் பண்றதே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வருது, பேங்க்ல நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் பண்றதே உங்களுக்கு ட்ரஸ்ட் வருது, பேடிஎம்ல நீங்க பே பண்றதே ட்ரஸ்ட் வருது. அதனாலதானே அவ்வளவு பேர் அதை பண்றாங்க, சொல்லியே கொடுக்காம அவங்களே போய் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா டிஜிட்டல் என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு பர்சனோட இண்டிவிஜுவாலிட்டி, அதாவது அவங்களுடைய தனித்துவம் என்ன, அவங்களுக்கு எதுல நல்ல ஸ்கில் இருக்கு, அவங்க அதை எப்படி உபயோகப்படுத்தலாம்ன்றது வருது. இப்ப ஒரு உதாரணம் சொல்லணும்னா கோஃப்ரூகல் ஒரு சாஃப்ட்வேர் வித்துது. கஸ்டமரோட நாங்க போய் 8 மணி நேரம் செலவு பண்ணுவோம் ட்ரைனிங் கொடுக்க. ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு 20,000 ரூபாய் வாங்கணும் அப்படின்னா 6 மணி நேரம் செலவு பண்ணுவோம் ஒரு 3 வருஷம் முன்னாடி. அப்ப அந்த 6 மணி நேரத்துல என்னோட ஆள் வந்து 3 மணி நேரம் கம்ப்யூட்டரோட ஒர்க் பண்ணுவாரு, 3 மணி நேரம் தான் கடைக்காரரோட ஒர்க் பண்ணுவாரு. இப்ப நாங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுனால அந்த 6 மணி நேரம்ன்றத 4 மணி நேரமா குறைச்சிட்டோம். ஆனா எங்க கஸ்டமர்கிட்ட என்ன சொல்றோம்னா 4 மணி நேரமும் எங்க ஆள் உங்களோட தான் வேலை பார்ப்பாரு, அப்ப நீங்க 4 மணி நேரம் இவரோட முழு கவனம் கொடுத்து வேலை பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு எங்களால சொல்லி தர முடியும் அப்படின்னு சொல்றோம். அப்ப நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுனால நாங்க கஸ்டமருக்கு செலவு பண்ற நேரம் குறையுது, ஆனா நாங்க கஸ்டமரோட செலவு பண்ற நேரம் அதிகமாயிருக்கு. அப்ப கஸ்டமரோட பழகிறது தான் எங்களோட முக்கியமான வேலையா இருக்கு. அப்ப எங்கெல்லாம் நாங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணுமோ அங்கெல்லாம் இண்டிவிஜுவல் இன்டராக்ஷன்ஸ் அதிகமாயிருக்கு, பீப்புள் என்கேஜ்மெண்ட் அதிகமாயிருக்கு, பீப்புள் ஹாப்பினஸ் அதிகமாயிருக்கு, அதனால பீப்புளுக்கு ஃப்ரீடமும் அதிகமாயிருக்கு. Thank you, sir. We would like to recognize the presence of District Governor-elect from 3203 Rotarian Sanmuga Sundaram. And next question is Praveen Kumar. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம்.
பிரவீன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பிரவீன். ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். நான் பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் கேலக்சில இருந்து பண்றேன் சார். நீங்க சொன்னதுல எனக்கு அந்த கான்செப்ட் கரெக்டா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 ஐராக்கிய வந்து 3 ஐராக்கியா ஸ்போர்ட்ஸ் டீம் மாதிரி கொண்டு வந்தீங்க. அதுல எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு. இப்ப நம்ம அந்த மாதிரி கொண்டு வரும்போது ஆஸ் அ ஓனராகவும் அந்த சைட்ல எம்ப்ளாயராகவும் வந்து ஓனர் வந்து நிறைய டிரான்ஸ்பரன்சி கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்ப அந்த பிசினஸ் டிரான்ஸ்பரன்சி கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய பவர்ஸ் போகும் உள்ள. அந்த பவர்ஸ் போகும்போது எனக்கு ஆஸ் அ பிசினஸ் மேனா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குதான் செய்யுது. அந்த ரிஸ்கை எப்படி மிட்டிகேட் பண்ணி, ஐ மீன் எப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம போய் தான் ஆகணும். இப்போ அந்த சைட்ல போகும்போது அந்த பிசினஸ் ரிஸ்கை எப்படி நான் மிட்டிகேட் பண்ணிட்டு அதே டைம் அவங்களையும் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு கொண்டு வருது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இது இவ்வளவு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரும்போது பெரிய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் பெரிய லெவல்ல இருக்கும். அதே ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒரு மிட் சைஸ் கம்பெனினா அந்த அளவுக்கு காம்பீட் பண்ண முடியாது. நிறைய விஷயம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் எங்களுக்கு அட்வான்டேஜா இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரும்போது எங்களுக்கு பிசினஸ் ரிஸ்க் அதிகமா இருக்குது. அதை எப்படி சார் மிட்டிகேட் பண்றது? இல்ல இது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? அதாவதுங்க எல்லா பிசினஸும் எந்த சைஸா இருந்தாலுமே எப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் வந்து நீட் டு நோ பேசிஸ் அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு இது தெரியணும், அவங்க வேலையை பார்க்கறதுக்குன்னா தான் அந்த டேட்டா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ ஒரு ஊபர் டிரைவர் எடுத்தீங்கன்னா அவருக்கு அந்த ரைடுல எவ்வளவு ரூபாய் கிடைக்கும், அவருடைய கஸ்டமர் யாரு அப்படின்னு தெரியும். ஆனா அந்த கஸ்டமரோட மொபைல் நம்பர் யாருன்னு ஊபர் டிரைவருக்கு தெரியாது. ஏன்னா அதுல ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கு கஸ்டமருக்கு. டிரைவர் வந்து கஸ்டமரை கூப்பிடணும் அப்படின்னா அவர் வந்து கஸ்டமர் அந்த ஊபர் கால் வழியா பண்ணினாதான் வரும் அப்படின்னு எதுக்கு வச்சிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது டிஜிட்டல் தான். ஆனா உங்க நம்பரை டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு டிரைவர் அதுக்கப்புறம் எப்ப வேணா உங்களை கூப்பிடுவாருன்றது இல்ல. இன்ஃபேக்ட் பேசஞ்சருக்கும் கஸ்டமருக்கும் அந்த செக்யூரிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம அந்த ரைடு போற வரைக்கும் அவரோட வண்டியோட நம்ம கஸ்டமர், போயிட்டோம்னா அவரு நம்பர் நம்ம கிட்ட கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி நீங்க ஸ்விக்கி எடுத்துக்கங்க, ஜொமேட்டோ எடுத்துக்கங்க, அவங்களும் டிஜிட்டல் பிசினஸ் தான். ஆனா இப்ப உங்களே சில பேர் ரெஸ்டாரண்ட் நடத்துறவங்க இருப்பீங்க. ஆர்டர் உங்களுக்கு வருது, என்ன பொருளை ஸ்விக்கி ஆள்கிட்ட டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அந்த பொருள் எந்த கஸ்டமருக்கு போகுது அப்படின்றது ரெஸ்டாரண்ட் தெரியாது. அப்போ சோ நீங்க அதாவது அந்த டிரான்ஸ்பரன்சின்றது எதுல வேணும், அவங்க வேலையை செய்யறதுக்கான விஷயத்துக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும். எந்த விஷயத்துக்கு டிரான்ஸ்பரன்சி கூடாது, எது வந்து பிசினஸ்க்கு ப்ரொடெக்ஷனோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோ இல்ல ஒரு பிசினஸோட கோர் சீக்ரெட்டோ அந்த மாதிரி விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னா அத மாதிரி சிஸ்டம் நம்ம வச்சுக்கணும் கரெக்டா. இப்போ நம்மளுடைய சாதாரணமான இதுலயே நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ எக்ஸாம்பிளையும் பார்க்கலாம், ஊபர் எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். அதுல எல்லாமே இப்படிதான் நடக்குது அப்படின்ற விஷயம் வந்து கரெக்டா தான் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்து காப்பி அடிச்சாலே போறோம். நம்ம என்ன அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், எது கொடுக்க கூடாதோ அதை கொடுக்க கூடாது. அது நம்ம தான் பிசினஸ் ஓனரா டிசைட் பண்ணணும். Next question is from Rotarian Prabhu Kumar. Prabhu sir. Sir, good evening. Good evening. Sir, இன்னைக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் ஆகட்டும், ரீட்டைல் பிசினஸ் ஆகட்டும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எதா இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து டிஜிட்டலா மாறணும்னு சொல்லி எல்லாருமே வந்து டிஜிட்டலா மாறிட்டே இருக்காங்க. பட் ஒரு இஃப் வி டேக் அதாவது இந்த லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற மக்கள், அதாவது அவேர்னஸ், அதாவது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து எந்த ஒரு இனிஷியேட்டிவ் இது வரைக்கும் வந்து எடுக்கல. அதாவது கீழ்த்தர மக்களுக்கு வந்து அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது அவங்களுக்கு சொல்லி தரணும், தந்தாதான் அவங்களும் வந்து மாற முடியும் அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து இஃப் யூ வாண்ட் டு அட்வைஸ் ஒரு கார்பரேட்டோ ரீட்டைலரோ to make the lower class people to know to know more about digital initiative பண்ணனும்னா என்ன பண்ணனும்னு what is your thought? இல்ல இன்னைக்கு அதாவது நம்ம அவங்களுக்கு ஏன் தியரி சொல்லி கொடுக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா
இப்போ கூகுள் பேயோ இல்ல பேடிஎம்மோ எடுத்துக்கங்களேன். ஒரு மளிகை கடையில இருந்து இல்ல ஒரு இஸ்திரிக்காரர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரீட் சைடு பானிபூரி வெண்டர்ல இருந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்டா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படி அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்தது? ஸோ அப்போ நம்ம கொடுக்குற விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து நீங்க மொபைல்ல ஆர்டர் போட்டுருங்கன்னு சொல்றோம்னு வைங்க. மொபைல்ல ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா பொருள் ஆர்டர் நாங்க எடுத்துட்டோம், உங்களுக்கு 30 நிமிஷத்துலயோ 45 நிமிஷத்துலயோ 2 மணி நேரத்திலயோ பொருள் வந்து சேரும். அப்புறம் அந்த பொருள் பேக் பண்ணி ரெடி ஆயிட்டு இப்ப கிளம்பிட்டாரு இவரு, 15 நிமிஷத்துல வந்துடும். அவர் 15 நிமிஷத்துல போறாரு, பொருள் உங்களுக்கு கொடுத்துட்டோம், தேங்க்யூ, பணம் இவ்வளவு ரூபா வாங்கிட்டோம். இத மாதிரி எல்லாமே டிரான்ஸ்பரண்டா ஒரு நடக்குது அப்படின்னா கஸ்டமருக்கு நம்பிக்கை வரும். கஸ்டமருக்கு நம்பிக்கை வந்ததுன்னா அவரு ஒருத்தர் யூஸ் பண்ணுவாரு, அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாரு, கடைக்கு போறதை விட இது ரொம்ப நல்லா வேலை பார்க்குதுப்பான்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ட்ரை பண்ணுவாரு வேர்ட் ஆஃப் மவுத்ல. அப்போ அப்படிதான் அந்த மாதிரி நம்மளால ஃப்ரிக்ஷன்லெஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுது. கஸ்டமரை வந்து எல்லா ஸ்டெப்லயும் இன்ஃபார்ம்டா வச்சுக்க முடியுது. நம்ம ஸ்டாஃபுக்கும் அதனால ஃப்ரிக்ஷன்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வருது அப்படின்ற மாதிரி வர்றதே அது வேர்ட் ஆஃப் மவுத்ல தானாவே பரவ ஆரம்பிச்சு. அப்போ அதாவது ஒரு இந்த 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 டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி அதனாலதான் நான் முதல்லயே சொன்னேன், இதுக்கு ட்ரைனிங்கே இருக்கக்கூடாது. நம்ம ட்ரைனிங் கொடுத்தாதான் ஒருத்தர் உபயோகப்படுத்துவாரு அப்படின்னா அது டிஜிட்டல் கிடையாது, அது கம்ப்யூட்டரைசேஷன். கம்ப்யூட்டரைசேஷன்ல யூசரை ட்ரெயின் பண்ணோம். டிஜிட்டல்ல யாருமே யாரையுமே ட்ரெயின் பண்ணல. ஊபர்ல நம்மள யாரும் ட்ரெயின் பண்ணல, ஓனால நம்மள யாரும் ட்ரெயின் பண்ணல, பேடிஎம்ல நம்மள யாரும் ட்ரெயின் பண்ணல, அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ நம்மள யாரும் ட்ரெயின் பண்ணல, ஸ்விக்கில நம்மள யாரும் ட்ரெயின் பண்ணல. அப்ப யாரையும் ட்ரெயின் பண்ண வேணாம் அப்படின்னு இருந்தாதான் அது ஒரு டிஜிட்டல் சொல்யூஷன். அத மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸா நடக்கும். அது வேர்ட் ஆஃப் மவுத்ல தானாவே நல்லா பரவ ஆரம்பிச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எனி அதர் क्वेश्चंस? Okay. Thank you friends. Thank you Kumar sir and PDG Raviana, closing marks. PDG Raviana, closing remarks please. One second. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். ரோட்டா பஸ்னுடைய இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அருமை நண்பர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பாலாஜி பாபு அவர்களே மற்றும் கோஃப்ரூகல் நிறுவனத்தினுடைய சிஇஓ அருமை குமார் வேம்பு அவர்களே மற்றும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். முதற்கண் பாலாஜி பாபு என்னுடைய இனிய நண்பர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவர் பேசும் பொழுது இன்றைய இந்நாள் ஒரு இணைப்பு பாலமாக ரோட்டரி விளங்குகிறது என்று சொன்னார். உண்மை, ரோட்டரி மட்டும் இணைப்பு பாலம் இல்லை, பிரிக்கப்பட்ட மாவட்டமாக அன்டிவைடட் டிஸ்ட்ரிக்டாக 2980 இருந்தது. இன்றைய தினம் 2981, 82 என்று 2 மாவட்டமாக ஆனாலும் கூட இன்றைய இணைப்பு பாலமாக ரோட்டா பஸ் நம்மை ஒன்று சேர்த்து இருப்பதை பற்றி நான் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல நம்முடைய குமார் வேம்பு அவர்கள் தெரிவித்தார்கள், அவர்களும் நம்முடைய கும்பகோணத்தை சார்ந்தவர் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் தெரிந்து கொண்டேன். இன்றைய தினம் அவருடைய தலைப்பு இன்றைய தினம் ஸ்டார்டிங் அஃப்ரெஷ், ப்ரிப்பேரிங் ஃபார் நியூ நார்மல் என்ற தலைப்பில் மிக விரிவாக மிக அழகாக டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி எப்படி நாம் இன்றைய தினம் அப்டேட் ஆக வேண்டும் என்பதை பற்றி மிக அழகாக தெரிவித்தார்கள். குமார் வேம்பு அவர்களே, முதற்கண் உங்க பேரே ரொம்ப அட்ராக்டிவான நேம். என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதே அந்த வேம்புன்ற பெயர் தான். ஒரு இன்றைய தினம் தேவைப்படுகிறது வேம்பு தான். ஏன்னா வேம்புங்கிறதே ஒரு மெடிசினல் பிளான்ட். நிறைய பேர்த்துக்கு
இன்றைக்கு தேவைப்படுறதே இந்த மாதிரி ஒரு உத்வேகமான இந்த அமானுஷ்யமான காலகட்டத்துல இதை தாண்டி எப்படி போறதுன்றது சொல்றதுதான் இன்றைய தினம் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வேம்புன்ற பேரே இன்னைக்கு தேவைன்னு சொன்னேன். அது மாத்திரமல்ல, வார்த்தை சித்தர்கள் இருப்பார்கள், எழுத்து சித்தர்கள் இருப்பார்கள். இன்றைய தினம் உங்களை பார்த்தாலே உங்க தோற்றமே ஒரு வணிக சித்தராக, ஒரு தொழில் சித்தராக எனக்கு படுகிறது. உங்க தோற்றமே அப்படி இருக்கிறது. ஆக இன்றைய இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியில பல பேர்த்துக்கு பல பயன் பெற்றிருப்பார்கள். இந்த ரோட்டோ பஸ்ன்றது ஆக்சுவலி ரோட்டரி பிசினஸ் ஸ்கூல். இது 20வது நிகழ்வா நடத்துறாங்க. டிஜிட்டலா இந்த மாதிரி ஆன்லைன் ப்ரோக்ராம் நடத்துறது ரோட்டரி கிளப்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு. இட் இஸ் a tough job. இளைஞர்கள் எல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் தங்களை ஆட்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நிறைய சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இந்த மாதிரி ஜாயின் பண்றது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட தைரியமாக ரோட்டோ பஸ் இந்த அருமையான ஒரு பிளாட்ஃபார்மை இதை அமைத்தவர் 4 நண்பர்கள். அதாவது ரோட்டரி எப்படி 4 நண்பர்கள் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போல நம்முடைய நண்பர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில செல்வா, தினேஷ், சுந்தர், தேவா என்று 4-5 நண்பர்களால் உருவாக்கப்பட்ட கருதான் இந்த ரோட்டோ பஸ் ரோட்டரி பிசினஸ் ஸ்கூல். இது என்ன பண்ணி இருக்குன்னா பல மாவட்டங்களை ஒன்றிணைத்து இருக்கிறது. அதாவது 9 மாவட்டம் சேர்ந்து இதை ஆர்கனைசிங் கிளப்ஸா இருக்கீங்க. 10 மாவட்டம் பார்ட்டிசிபேட்டிங் கிளப்ஸா இருக்கு. அதுல இறுதியா ஆனால் உறுதியா 81 வயசான எங்க கிளப்புக்கும் இந்த பஸ்ல பயணம் பண்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கு. மெத்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மென்மேலும் இது எல்லோருக்கும் பயன் பெற வேண்டும். இதுல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு எங்க கிளப்லயும் சரி, எங்க கிளப் அல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி, செல்வா அனுப்பக்கூடிய இந்த அத்துணை செய்திகளையும் இதை பற்றி வரக்கூடிய தகவல்களை அப்பத்துக்கப்ப உடனுக்குடன் ஹாட் கேக்க நான் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுல இருந்து இன்னைக்கு கூட நிறைய நண்பர்கள், ரோட்டரி அல்லாத நண்பர்களும் இன்றைய தினம் இங்கே பங்கு பெற்று இருக்கிறார்கள். எல்லோரும் பயன்பட வேண்டும். இதுல செல்பிஷா நான் பயன் அடைந்ததையும் சொன்னாதானே மக்களுக்கு தெரிய வரும். நான் சுரேஷ் ராதாகிருஷ்ணன், சென்னை சாய்காந்த் நிறுவனத்தினுடைய அந்த சிஇஓ, அவர் இதுல பேசினாரு ஆரம்ப கட்டத்துல. அப்போ அதை நான் கேட்டுட்டு அவர் பேச்சால இம்ப்ரெஸ் ஆகி 14 நாட்கள் அவர் நடத்தின ஒரு கிளாஸ்ல நான் எனக்கு வயசு 60, அதுல கலந்துகிட்டவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ். எனக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு நான் கலந்துகிட்டேன். 14 நாள் கழிச்சு வெளியே வரும்போது there was a sea change in me. There was a very big transformation என்றே சொல்லலாம். அப்படி பயனடைந்தவர்களில் நானும் ஒருவன். வயது இதற்கு தடை இல்லை. டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன்ன்றது ஒவ்வொருத்தரும் இப்போ ஆட்படுத்திக்கணும். ஏன்னா சூழ்நிலை அமானுஷ்யமான காலகட்டம் இது. இதுல ரோட்டோ பஸ் ஆற்ற பணி இமாலய பணி. உங்கள் புகழ் இங்க நம்ம நாட்டுல மட்டும்தான் இருக்குன்றீங்களா? இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் லாகின் பண்ணி மெசேஜஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது போல ஸ்ரீலங்கால இருக்கிற ரோட்டரியும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுனால இது ஒரு இமாலய வெற்றி பெறணும். ரோட்டோ பஸ்ங்கிறது ஒரு ஹம்பிளா பிகின் ஆச்சு. இப்ப அது ஏர் பஸ்ஸா போயிட்டு இருக்கு. இது மேலும் மேலும் வெற்றி பெறணும். இதனால் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பிடிஜி ரவி அவர்களே. I would like to recognize the presence of DGN Satish from RA District 3160. Thank you, Satish sir. Thank you. Thanks a lot, sir. Thank you very much. Thank you, sir. Good evening, our Muthu sir. Very good evening, sir. It's very informative meeting. It seems key means it's a very important thing. But I'm not so much good in Tamil. I'm trying to understand a bit. Anyway, thanks a lot. Thanks being with you all in this evening. Have a nice time. Thank you, sir. Thanks a lot. Thank you, sir. A small announcement about the next week session. Next week, நம்மளுடைய ரோட்டா பஸ்ல Rotarian K. Sundarlingam, District Governor Elect,
RI District 298 அவர்கள் தலைமையில் மிஸ்டர் அனுப் சந்திரசேகரன் பிசினஸ் ஹெட் கலர்ஸ் தமிழ் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கலர்ஸ் தமிழ் என்பது தற்போது வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொலைக்காட்சி சேனல். அதனுடைய பிசினஸ் ஹெட் திரு அனுப் சந்திரசேகரன் உரையாற்ற இருக்கிறார். நன்றி நண்பர்களே. Finally, we have come to an end. I request Rotarian Anthony Babu, Rotary Club of Tirunelveli, to deliver the vote of thanks. Thank you, sir. Thank you. Are you able to hear? Yes, sir. Okay. Good evening, everybody. First of all, I would like to thank our guest of honor, Vaniga Chittar, Digital Chittar, Mr. Kumar Vembu, the founder and the CEO of Go Frugal, to share with us your valuable insights on how to adopt the post-COVID world and how to start and prepare afresh in the digital culture as well as the people transformation and empowerment. So definitely it helps us to reimagine our business and redesign a new generation of digital solutions with win-win situation. Your speech is very interesting and very informative, sir. Of course, very inspirational. It's very good interactive session. Thank you very much, sir. Thank you very much for time. I would also like to extend my thanks to District Governor Rotarian Balaji Babu from Rotary District 2981 for consenting to be a chief guest for this great evening. I thank Soundarya for sharing very inspirational busy bites about Baiju Ravindran today. I would also like sincere thanks to past district governors from various Rotary district, district governor re-elects from various district, and district governor nominee, and my Rotary District 3212 district governor nominee, Rotarian Idayam Muthuanachi, for presenting you here. I thank Rotarian Narayana Sundaram and Rotarian D. Sarov Kumar for his smooth master of ceremony, and past district governor Rotarian Ravi for his closing remarks. I also thank all the district leaders from various Rotary district, presidents and secretaries of various clubs for taking such a wonderful initiative. Surely it gives a lot of benefit for all the Rotarians who participated in Rotobus series. I thank my Rotary District 3212 last year very memorable and wonderful conference chairperson, Rotarian Dinesh Babu, who introduced our chief guest and gave this opportunity to me. Last but not the least, I thank all my fellow Rotarians and members of other clubs who joined today the 20th Rotobus Zoom meeting, and thank you for all your support. Thank you all. Thank you. Thank you. Thank you, Anthony Babu. Naraj, எல்லாரையும் unmute பண்ணிருங்க, ஒரு clap கொடுத்தோம். வணிக சித்த வணிக சித்தருக்கு வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணிக சித்தர் வணக்கம். நல்ல பட்டம் சார். வணிக சித்தர்னே நீங்க கூப்பிடுறோம் எல்லாரும். Thank you very much. Thank you. Thank you friends. Thank you for inviting me. எல்லாரும் ஒரு clap கொடுத்துறலாம். Good evening and stay safe to all. Thank you. Thank you Kumar sir. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Nalai namade. Thank you. Thank you. Yes sir. Yes sir. Thank you. Thank you. Thank you sir. Thank you Anthony Babu sir. Thank you. Thank you. Thank you Anthony Babu. Thank you Anachi. Thank you Satish sir. Prabhu sir, thank you. Sandilnath, thank you. Sir, thank you Ravi sir. Romba armenia speech. Thank you Selva, and thank you all. Thank you. Thank you. Thank you. Thank you sir. Thank you very much sir. Thank you. Wind up பண்ணிடலாம்.